நாமளும் மனுஷாலா பொழைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரிஞ்சு போச்சு என்னது சொல்லு சொல்லு. உனக்கு மட்டும் இல்ல நம்ம செனக்கூட்டம் எல்லாத்துக்கும் சொல்றேன். சீக்கிரம் பற்படு வா வா. தானி தர காவேரி அறுக்கணா நம்ம குப்பி நமக்கு என்னமோ சொல்ல போற புத்தியா? புத்தியில உனக்கு எதுக்கு புத்தி? குப்பை என்னமோ புது சாதி சொல்ல போற சாதி காலு கால நாமெல்லாம் மனுஷங்க தானே. நம்மள போல மனுஷங்களை நம்ம குடிசைக்கு தீ வச்சு நம்மளே விரட்டினாங்கல்ல. நம்மள போல மனுஷங்களை நம்மள ரயில்ல ஏற விடாம தோர்த்தினாங்கல்ல. மனுஷனை விடுங்கோ, நாய் இல்ல நாய். அந்த நாய் கூட நம்மள பார்த்தா கொலைச்சு விரட்டுது இல்ல. இப்படி எல்லாம் கேவலப்படாம மனுஷங்களா பிறந்த நாம மனுஷங்களா வாயறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாரும் கேளுங்க, நாளையில இருந்து நாம எல்லாரும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும். ஆட காட்டு மிராண்டிகளா, படிக்க சொன்னதுக்கா இந்த சிரிப்பு? ஆடா நீங்க சிரிப்பா சிரிக்கோ? நிறுத்து. மலைக்கோட்டை, உன் பொஞ்சாதி என்ன சொல்றா கேட்டையா? நம்ம குறை சாதியை அடியறதுக்கு வழி சொல்லுறா. இதுவரைக்கும் என்னென்னமோ சொன்னா நாம பொறுத்துக்கிட்டோம். அரே குளிக்க சொன்னாலே அத்தையே நாம பொறுத்துக்கிட்டோம். இப்ப படிக்க சொல்றாலே நமக்கெல்லாம் எப்படி படிப்பு வரும்? படிச்சா எல்லாத்துக்கும் படிப்பு வரும். நமக்கு எதுக்கு படிப்பு? படிச்சானா பெரிய மனுஷனாலே, படிச்சானா அடி பிடிக்கிறேன், படிச்சானா அவனை கடலை கடிக்கிட்டேன், படிச்சானா அந்த புள்ள பேத்தேன். பண்ணி கூட தான் பாலை குட்டி போடுது, படிச்சா போடுது. அப்புறம் அதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? கும்பிடுறேன் தாய். ஏமா ஏதாவது வீடு வாசலா போய் பார்த்து கேட்டா பிச்சை போடுவாங்களா? பள்ளிக்கூடத்துல வந்து கேட்டா என்னம்மா கிடைக்கும்? கோச்சுக்காத தாய். பவுத்து பசிக்கு பிச்சை கேட்கணும்னா வீடு வாசல பார்த்து கேட்கணும். புத்தி பசிக்கு பிச்சை கேட்கணும்னா பள்ளிக்கூடத்துக்கு தானே தாய் வந்து கேட்கணும். நீ என்ன சொல்ற தாய்? என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை சேர்க்க வந்திருக்கேன் தாய். என்ன தாயி அப்படி பாக்குற? ஒண்ணுல, நீ உன் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்க்க வந்திருக்கியா? ஆமா தாயி, எனக்கு அந்த ஆசை வந்தது நீ அன்னைக்கு சொன்னதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தாய். நான் என்னைக்கு என்ன சொன்னேன் தாய்? மனுஷாளுக்கும் மாட்டுக்கும் உண்டான வித்தியாசமே படிப்புல இருந்துதான் ஆரம்பமாவது. நம்ம எதிரில இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு தான் இந்த கண்ணு, உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தையே பாக்குறதுக்கு படிப்பு தான் கண்ணுன்னு சொன்னீல தாய். சொன்னேன் தாயி. கடவுள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டாரு, படிப்பு ஒண்ணுதான் கங்கண்ட தெய்வம்னு சொன்னியே தாயி. சொன்னேம்மா தாயி. நீ அப்படியெல்லாம் சொன்னது மேசாதி பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? இந்த குறத்தி பெத்த பிள்ளைக்கு இல்லையா தாயி? தாயி, என் பிள்ளையும் மத்த பிள்ளைகளை போல படிச்சு ஒரு வேலை வெட்டி பார்த்து மானம் மறுவாதையா பழைக்க கூடாத தாயி? எல்லாரும் பழைக்கணும், எல்லாரும் படிக்கணுமா? அது இருக்கட்டும், உன் பிள்ளைய நீ படிக்க வச்சு என்ன வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற தாயி? இவன் பெரிய போலீஸ்காரனா வந்து நடு ரோட்ல நின்னு போற வர பெரிய மனுஷங்க காரையெல்லாம் நிறுத்தணும். அது மட்டும் இல்ல தாயி, என் குறை கூட்டத்தையே இவன் படிக்க வச்சு போன தாயி. ஓஹோ, உன் புள்ளைய படிக்க வச்சு அவன் மூலமா உன் கூட்டத்தையே படிக்க வைக்கணும்னு நினைக்கிறியா? அதான் தாயி, அதான் தாயி. எனக்கு சொல்ல வரல, நீ சொல்லி போட்ட. சரி, நான் ஹெட் மாஸ்டர் சொல்லி உன் புள்ளைய சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கே, இன்னைக்கு உன் புள்ளைய இங்க விட்டுட்டு போ. ஆகட்டும் தாயி, நீ மகர ஆசையா இருக்கணும். அதோ அங்க இடம் இருக்கே, அங்க உட்காரு. பள்ளிக்கூடத்துக்கு வந்து கூத்துக்கு உட்காரு. மத்த பிள்ளைங்க எப்படி உட்காந்துருக்கு பாரு. சப்பளை போட்டுக்காரு. நல்லா படிச்சுக்கோ. பாரு தாய். மொள்ள இடுப்பு சொல்லிக்க போகுது. படிப்பு சொல்லி கொடுக்கலாம். படிப்பு இன்னைக்கு யாருக்காடு நாளைக்கு ஆற்காடு போய்க்கின்னு இருக்கோம். எனக்கு படிப்பு ராசா குட்டி. நான் அவனுக்கு நார் படிக்க சொல்லி கொடுக்குறேன், எலி படிக்க சொல்லி கொடுக்குறேன். சிங்க குட்டி ராஜா சிங்கம் கூட படிக்க சொல்லி கொடுத்த உடனே என்ன போல இந்த கூட்டத்துக்கு தலைவனாக்கிறேன். தலைவன் எல்லாம் செய்யறதும் எல்லாரும் சேர்ந்து இந்த மலைக்காடு தலைவனாக்கிட்டாங்க. தலைவனை தம்புளைக்கு படிப்பு சொல்லி கொடுத்தா இந்த கூட்டத்தை காரி உமையுவாங்க. அதுக்காக ஒரு தட்டுனா கோவையின போல கோவம், உங்க அத்தாளுக்கு கோவம் போல கொர்த்தியில கொர்த்தி.
என்ன இன்னைக்கு கூடாரத்துல காக்கா குருவி ஒன்னையும் காணுமே, எல்லாம் தொலைஞ்சு போட்டாங்க. ராசாக்குட்டி, இன்னைக்கு தாண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் உங்க அம்மாவும் தயாக்கிறோம். துட்டு கொண்டு போய் மூலக்கடையில உடவாய் துண்ணு போ, உடவாய் துண்ணு. அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு வாப்போ. டிரைவர், வண்டியை நிறுத்து. குப்பி குப்பி, என்ன குப்பி அப்படி பாக்குற? நான் தான் சுந்தரவேலு. இப்படி வா. அடி ஆயி, நீயா சாமி? எனக்கு அடையாளமே தெரியல சாமி. சாமி உன்னை பார்த்து உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ வீட்டை மாத்திட்டு போயிட்டு தான் சொன்னாங்க சாமி. உன் புது வீடு தான் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. இந்த சாமி. என்னது என்னது? பணம் சாமி. அது தெரியுது. எதுக்காக? சாமி, நீ எழுதி பொழைக்கிற ஆளாச்சு. ஏதோ வவுத்த கட்டி வாய் கட்டி என் பிள்ளைக்கு சோத்த போட்டுடுவேன். அவன் படிப்புக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு சம்பாதிச்சு பண்ண சாமி. இந்த சாமி வச்சுக்கோ. இருக்கு, நீயே வச்சுக்க. பரவாயில்ல, சும்மா வச்சுக்க சாமி. நீயே வச்சுக்க. நான் சொல்றத கேட்டு. உன் மகன் வந்த நல்ல நேரம் இருளடைஞ்சு கிடந்த எங்க வீட்டுல ஓடி பிறந்தாச்சுமா. பூர்வீக சொத்து சம்பந்தமா எனக்கு எங்க பங்காளிக்கும் வழக்கு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அதுல நான் ஜெயிச்சு அது மூலமா 5-6 லட்சம் ரூபாய் சொத்து கிடைச்சிருக்கு. உன் மகன் பேரு ராஜா இல்லையா? ஆமா சாமி. அவன் எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச நேரம் தான் எங்களுக்கு இந்த ராஜயோகம் என் மனைவி நம்புறதுனால தம்புள்ளே காட்டிலும் உன் புள்ள மேல உசிரியே வச்சு அவனை வளர்த்துருக்கான். சாமி, அப்போ என் ராசா என்ன மறந்தே போயிருப்பான் இல்ல சாமி? என்ன அப்படி சொல்ற? அது நடக்கிற காரியமா? குப்பி, உன்னை மறக்க வைக்கிறத விட உன் ஜாதி பழக்க வழக்கங்களை மறக்க வைக்கிறதுக்காக நாங்க படுற பாடு இருக்கு பாரு. 10 ஜென்மம் எடுத்தா கூட பத்தாது. அப்படி என்ன சாமி பண்றான்? அதை நீயே வந்து உன் கண்ணால பாரு. உட்கார வண்டி. சாமி, என்ன பார்த்து அட்ட மாதிரி ஒட்டிக்கோ. பயப்படாத குப்பி, அவன் உன்னை பார்க்காத அளவுக்கு நான் உன்னை நிறுத்தி காண்பிக்கிறேன். வீடு இப்ப பெரிய வீடு. உட்கார வண்டி. சாமி, அந்த 2 பிள்ளைங்கள யார் சாமியும் பிள்ளை? என்ன இப்படி கேக்குற? இப்ப என் பெஞ்சாதி ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா பாரு, அவன் தான் உன் பிள்ளை. சாமி, அவன் குடுமைய வெட்டி இந்த துணியை மாட்டி விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடையாளம் தெரியல சாமி. அடையாளம் தெரியல. கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டே இரு. அவன் சிலதெல்லாம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவன் ஓம் பிள்ளைதாங்கிறது உனக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே புரியும். அப்படி நின்று பாரு. என்ன லட்சுமி, என்ன நேரம் ஆகுது? இன்னுமா ட்ரெஸ்? ஆச்சுங்க ஆச்சுங்க. இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா? பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினேன். சரி, சீக்கிரம் ஆகட்டும். ஆச்சுங்க. எனக்கு வந்திருக்கு. இந்த ஒண்ணை ரெடி பண்றதுக்குள்ள கான்வென்ட்ல இருக்க அத்தனை பிள்ளைங்களை ரெடி பண்ணிடலாம். சரி, சீக்கிரமா டிஃபன் கொண்டா. என்னடா 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 தினசரி இப்படி பண்ற? கையை எடுத்து கோமத்தை கட்டிட்டு ஏன் இதெல்லாம் கழட்டி போட்டுட்டேன்? கண்ணா கண்ணா, கோமணத்தை கட்டிட்டு கான்வென்ட்டுக்கு போனா பிள்ளைகள்லாம் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. இங்க வா, அண்ணனை பத்தியா என்ன ஜாமுன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமாடா, போட்டுக்கடா, ஃபைனா இருக்கும். பத்தியா பத்தியா, அண்ணன் கூட சொல்றான் பத்தியா, போட்டுக்க கண்ணா. ராஜா ராஜா போடு. என்ன ஓட்டம் ஓடுறாங்க? நீயும் வசதி வந்ததுக்கு அப்புறம் அசையறது இல்ல, உனக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. சீக்கிரம் ட்ரெஸ் போட்டு இட்லியை கொடு. எப்படி இருக்கு பத்தியா? உட்காந்து சாப்பிடுறது. நீ சாப்பிடு. உட்கார் 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 சாப்பிடு. ஊட்டி விடுங்க அம்மா. நல்லா இருக்கு. இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு ஊட்டி வேண்டுமா? சாப்பிடுறாங்கன்னா நீ ஏதான் சாப்பிடு. அடே சத்திரம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருந்து எங்க வீட்டுல உன் தங்க காலை எடுத்து வச்சு எங்களை லட்சாதிபதி ஆக்கிட்டு இப்ப நீ தகர கோவலை தூக்கிட்டு வந்து நிக்கிறியடா.
வேண்டாம் கண்ணா, இதுல போட நீ சாப்பிடியா? வாங்க ஆயாவா? என்ன ஆயான்னு கூப்பிட கூடாதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் உன் அம்மாடா. இல்ல நியாயத்தான். இங்க பாரு, அண்ணா எப்படி கூப்பிடுறாம. கண்ணா, நான் யாரு நீ சொல்லு. அம்மா. பத்தியா பத்தியா அண்ணா எப்படி கூப்பிடுறா பத்தியா? நான் உன் அம்மா கண்ணா. எப்படி கூப்பிடுறோம் சொல்லு. என்ன கூப்பிடியா? கூப்பிடியா? அம்மா. என்ன பாத்தியா? எல்லாம் உன் கண்ணால பாத்துட்டே இல்ல சாமி? இந்த உலகத்துல வேற எந்த தாயும் பார்க்க முடியாத காட்சியை நான் பார்த்துட்டேன் சாமி. சாமி, என் புள்ளைய உன்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன்னு தவிர என் மனசு மட்டும் கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது சாமி. என்னது சாமி, என்ன இருந்தாலும் என் புள்ள குறப்புள்ள தானே சாமி. அந்த புள்ளைய உன் பஞ்சாதி எப்படி வளர்க்குமோ என்னமோங்கிற குறுகுறுப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு சாமி. உனக்கு அந்த குறுகுறுப்பு இருக்கும். என் மனைவி உன் பிள்ளைய வளர்க்கறத நீ கண்ணால பாக்கணும், அந்த குறுகுறுப்பை போக்கணுங்கிறதுக்காகத்தான் காரணம் இருக்கு வான்னு சொல்லி உன்னை வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன். இப்ப நிம்மதியா போச்சா? நிம்மதியாவது சாமி. இந்த சந்தோஷத்துல ஏன் உசுரே போயிடும் போல இருக்கு சாமி. சாமி, அதுக்குள்ள ஒரு ஆசை சாமி. சொல்லு சொல்லு. சாமி, மத்த மேசாதி பசங்களோட சேர்ந்து என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு போற குளத்தை என் கண்ணால பாக்கணும் சாமி. இவ்வளவுதானா? சரி சரி. இந்த சாந்தோம்ல ஒரு கான்வென்ட், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு தெரியுமா? தெரியும் சாமி. சாமி, அந்த பள்ளிக்கூடத்துல என் புள்ள படிக்கிறா சாமி. நான் அங்கதான் சேர்த்திருக்கேன். நீ அங்க வந்து நில்லு, நீ ஆசைப்படுறத பாட்டு. சாமி, சாமி. சந்தோஷமா. இனிமே காசு கொடுத்துதான் ஐஸ்கிரீம் வாங்கணும், பிச்சை எடுக்க கூடாது ராஜா. புரிஞ்சுதா? போறியா? இனிமே நான் அடிக்க மாட்டேன், நீயும் பிச்சை எடுக்காத. ஓடு 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 ஓடு. சாமி, என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சேன் சாமி, அப்படியே நீ வளர்க்கிற சாமி. சாமி, இந்த மண்ணில பிறந்த எந்த பிள்ளையும் நான் பிஞ்சு கைய பிச்சைக்காக நீட்டப்படாது சாமி. சாமி, நான் ஏன் சொல்றேன்னா சாமி, பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விட்டா எந்த தேசமும் உருப்படாது சாமி. சரியா சொன்ன தாயா, நிச்சயம் உருப்படாது. ஆமா சாமி, ஆமா சாமி. என்னம்மா என்ன? சாமி, என் புருஷன் இந்த ஊருக்கு வந்துருச்சு சாமி. எப்படிமா சொல்ற? இதோ இப்பதான் அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருக்கு சாமி. சாமி, என் புருஷன் என்னைங்க பார்த்தா என் புள்ளையோட படிப்பு போயிடு சாமி. இத்தனை நாளா நான் பட்ட பாடெல்லாம் போயிடு சாமி. சாமி, நான் போறேன் சாமி, இந்த ஊரை விட்டே போறேன் சாமி. ரொம்ப நாளைக்கு திரும்ப மாட்டேன் சாமி. சாமி, என் பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் சாமி. நல்லா பாத்துக்க சாமி, நல்லா பாத்துக்க சாமி. வர்றவங்களை கவனி. என்ன சார் வேணா? என்ன இருக்கு அது சொல்லு. இட்லி, தோசை, வடை, பொங்கல், கறி வறுவல், கோழி வறுவல், கோழி குருமா, கறி குருமா, இதுல எது வேணும்? மூளை இருக்கா? அதுதானே சார் இல்ல. என்னய்யா, இந்த வட்டாரத்திலேயே ஒரு கடையில கூட மூளை இல்ல. உங்ககிட்டயாவது இருக்குன்னு நம்பி வந்தேன், நீயும் மூளை இல்லைங்கிற. என்ன சார் பண்றது? இதுவரைக்கும் வந்தவங்களுக்கு எல்லாம் மூளை இருந்தது, உங்களுக்கு தான் இல்ல. ஆஹா, வர வேண்டும் வர வேண்டும். மாணவ மணிகளே, என் தங்கங்களே. மணி, மாணவர்களை தனியா கவனிடா. என்னையா இது? மாணவர்களை வாங்க வாங்க தாங்குற, மாணவர்களுக்கு எல்லாமே பாதி விலை கொடுக்குற. மத்தவங்க மேல உனக்கு என்னையா கோபம்? அப்படி தோழரே, மற்றவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. மாணவர்கள் என்றால் எனக்கு அவ்வளவு பற்று, பாசம், பரிவு. ஏன்
மாணவர்கள் அல்லவா இந்நாட்டின் வருங்கால விஞ்ஞானிகள், மாணவர்கள் அல்லவா இந்த நாட்டின் வருங்கால டாக்டர்கள், இன்ஜினியர்கள். நவ இந்தியாவை சிருஷ்டிக்க போகும் சிற்பிகள் அல்லவா இந்த மாணவ சிங்கங்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் கல்லூரிகளில் இடம் கிடைக்காமல் கஷ்டப்படுவதை பார்த்தால் என் கண்கள் கலங்குகின்றன. அவர்களிலே சில ஏழை மாணவர்கள் டீ குடிக்க கூட வழி இல்லாமல் சோர்ந்த முகத்தோடு வருவதை பார்த்தால் என் உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. ஏன் என் தாயின் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன், வரப்போகும் பொது தேர்தலில் நான் எம்எல்ஏவாக நிற்க முடிவு செய்து விட்டேன். அதில் மட்டும் நான் ஜெயித்து விட்டால் ஒரு கல்லூரி கட்டி அதிலே மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச சாப்பாடு, ஏன் சினிமா நாடகம் வரை எல்லாமே இலவசமாக ஏற்பாடு செய்வேன். இது சத்தியம். நீங்க கண்டிப்பா இந்த தேர்தலில் இல்லைங்க சார். மாணவ சமுதாயமே ஒண்ணு சேர்ந்து உங்களுக்காக பாடுபட்டு இந்த தேர்தலில் உங்களை வெற்றி பெற செய்யும். நீங்க தைரியமா இல்லைங்க சார். என் மாணவ தங்கங்களே, பிள்ளைங்க கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஓ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டா? கொண்டா 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 கொண்டா. லட்சுமி, குறப்பைய பிள்ளைக்கு படிப்பு வருமானு சந்தேகப்பட்டனே, என்ன மார்க் வாங்கியிருக்கான் தெரியுமா? என்னங்க? எதுலயும் 90க்கு குறைச்சல் இல்லை. நீ பெத்த பிள்ளை 47, 46, 45, 40. பயப்படாத, பாஸ் பண்ணிட்டு வா. அதனால என்னங்க, நமக்கு பெருமை. இந்த பையன் நல்லா படிச்சு முன்னுக்கு வர்றதுல தானே. நல்லா படிக்கிறதா? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். ஏலே, எழுத்தாளன் பெற்ற செல்வமே, வெறும் பாஸ் மார்க் வாங்கியிருக்கடா. உன் தம்பியை பாரு, எல்லாத்துலயும் 90க்கு குறையாம வாங்கி உன்னை ஜெயிச்சுட்டான். படிப்புல மட்டும் இல்லப்பா, விளையாட்டுலயும் எனக்கு ஜெயிச்சிட்டான். கப் வாங்கிட்டு வந்துட்டான் பாருங்க. விளையாட்டுலயும் ஜெயிச்சு கப் வாங்கியிருக்கானா? எங்க எங்கயா? எடையா எடையா? சீக்கிரம்யா, சீக்கிரம் கொண்டாயா கொண்டாயா கொண்டாயா. அடே டே டே டே, பேஸ் 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 பேஸ். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி பேஸ் பேஸ் பேஸ். வெரி குட் வெரி குட். ராஜா, நீ இனிமே கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு அப்புறம் கப்பு. ஏன்பா? அங்க அலமரிய பாருப்ப, அதுல இடம் இருக்கா? இல்லப்பா. அதனால நான் இன்னொரு அலமாரி வாங்குற வரைக்குமாவது கப்பு வாங்காம கம்முன்னு இரு. எப்படி? என்ன? லட்சுமி, லட்சுமி, கொஞ்சம் நில்லு சொல்றேன். இங்க பாரு, என்ன இது பைத்தியக்காரத்தனம்? ஏன் இப்படி உனக்கு பொங்கிக்கிட்டு வருது? ஓஹோ, நாம பெத்த பிள்ளை ஒரு பரிசு வாங்கலையே, வளர்த்த பிள்ளை இப்படி எல்லாத்துலயும் முதல் தரமா வந்து நிக்கிறானேங்கிற நினைப்பேன். ஏங்க, நீங்க என்ன புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா? நான் அப்படி நினைக்கிறவளா? அப்ப ஏன் திடீர்னு உனக்கு இந்த கலக்கம்? அதுவா, இந்த பயலோட பிஞ்சு பருவத்துல அவன் பள்ளிக்கூடம் போற காட்சியை பார்க்கணும்னு அவன் அம்மா கிடந்து துடிச்சாளே, இப்ப எல்லாத்துலயும் முதல் மாணவனா தேறி இவ்வளவு கப்புகளை வாங்கிட்டு வந்து நிக்கிற காட்சியை பார்க்கிறப்போ வளர்த்த எனக்கே மனசு இவ்வளவு பூரிக்குதுன்னா, அவனை பெத்தவ பார்த்தா எப்படி எல்லாம் கிடந்து குதிப்பான். அதுக்கு கொடுத்து வைக்காம எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ என்னமோங்கிற நினைப்பு வந்துடுச்சுங்க. இதுதானா? அவசரப்படாத. அவ இவனை பாக்குற நேரம் இன்னும் வரல. இப்ப படிச்சுக்கிட்டானே இருக்கிறான். படிப்புக்கு அப்புறம் உத்தியோகம், உத்தியோகத்துக்கு அப்புறம் சம்பளம். அந்த நேரத்துலதான் அவ இவனை பார்க்கணும். அப்பதான் நாமும் இவனை அவகிட்ட ஒப்படைக்கணும். பாத்தியா, இந்த பைய எல்லாத்துலயும் முதல் மார்க் வாங்கிட்டு வர்றான். எல்லா பரிசுகளும் இவனே எடுத்துட்டு வர்றான். இந்த திருஷ்டின்னு சொல்றாங்க பாரு, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் புள்ள விஷயம் பாரு, எவன் கண்ணு பட்டுக்குமோ ஒரு திருஷ்டி சுத்தி போடு. ராஜா, ராஜா, என்னப்பா? லட்சுமி, லட்சுமி, சீக்கிரமா சுத்து சுத்து சுத்து. நிறுத்துமா நிறுத்துமா. ஏன்பா? தம்பிய இன்னைக்கு மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்க. போய் அந்த விழாவையும் முடிச்சிட்டு வந்துடுறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரேடியா சுத்தி போட்டுடு. ஏயா, உன்ன மாணவர் தலைவனா தேர்ந்தெடுக்க போறாங்களா? ஆமாப்பா. நீ தலைவர் பரம்பரை தாண்டா கண்ணா. வணக்கம். எனது அன்புக்குரிய மாணவ சகோதரர்களாகிய நீங்கள் அனைவரும் ஏகமனதாக மாணவ தலைவனாக என்னை தேர்ந்தெடுத்தது குறித்து எனது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொறுப்புமிக்க இப்பதவிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்று தெரிந்தவுடன் சில மாணவ நண்பர்கள் என்னை அணுகி நாம் அரசியலில் தீவிரமாக இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் தாழ்மையோடு ஒன்று சொல்கிறேன். மாணவர்களாகிய நாம் நமது கடமையை உணர்ந்து முழு மனத்தையும் படிப்பில் செலுத்தி படித்து முன்னேறுவதை காட்டிலும் ஒரு பெரிய சேவையை இந்த நாட்டிற்கு செய்துவிட முடியும் என்று என்னால் நினைக்கவே முடியவில்லை. அப்படியும் நாம் ஏதாவது ஓய்வு நேரத்தில் தொண்டு செய்ய வேண்டி விரும்பினால் எத்தனையோ வழிகள் இருக்கிறதே. உதாரணமாக பெண்கள் கல்லூரியை சேர்ந்த மாணவிகள் சேரி, குப்பம் முதலான இடங்களுக்கு சென்று ஏழை எளியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் தங்களது ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொள்கின்றனர். அது போன்ற சேவைகளை நாம் ஏன் மேற்கொள்ளக்கூடாது? மாணவ நண்பர்களே, சேரிக்கும் குப்பத்திற்கும் பிறகு சொல்வோம். முதலில் நமது கல்லூரிக்கு அருகில் ரிகார்டர், அதாவது இசைத்தட்டு நடம் என்ற பெயர் நடந்து கொண்டிருக்கும் ஆபாச நடனத்தை முதலில் தடுத்தாக வேண்டும். யார் நீங்களா? என்ன சமாச்சாரம்? சார், நான் மாணவர்கள் தலைவன் சார். அப்படியா? வெரி குட், வெரி குட். என்ன சமாச்சாரம்? ஒண்ணுமில்ல சார், எங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இந்த ரிகார்டர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதனால எங்களால படிக்கவோ பேசவோ முடியறதில்ல. அதை தயவு செய்து நிறுத்துங்கன்னு சொல்றதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் சார். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே? யார் இங்க ரிகார்ட் டான்ஸ் நடத்துறது? ஓஹோ, நீங்க தானா? நிறுத்திருங்க. நிறுத்த முடியாத வாத்தியார. ஏன் வாத்தியார? அது நடத்துறது வேற ஆளுங்க. யாரு? அதை சொல்ல முடியாதுங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கொஞ்சம் தனியா வர்றீங்களா? யாரு? எம்எல்ஏ. யாரு? எம்எல்ஏ சார். இந்த ஆபாச நடனத்தை எம்எல்ஏ நடத்துறாரா? ஆமாயா, நான் தான் நடத்துறேன். என்ன விஷயம்? சார், ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இந்த டான்ஸ் நடக்கிறதுனால மாணவர்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்படியா? தயவு செஞ்சு அதை நிறுத்திருங்களேன். மாணவ மணிகளே, என் தங்கங்களே, நான் ஏன் இந்த நடனத்தை நடத்துகிறேன்? உங்களுக்கெல்லாம் BA வரை இலவசமாக படிப்பதற்கு ஒரு கல்லூரி கட்டித் தருவதாக வாக்களித்திருந்தேன் அல்லவா? எம்எல்ஏ சார், நீங்க கல்லூரியை மெதுவா கட்டி கொடுங்க. ஆனா ஆபாச நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இடுப்புல ஒரு முளை துணியை முதல்ல கட்டி விடுங்க. அது கல்லூரி கட்டுறதை விட ரொம்ப புண்ணியமா இருக்கு. என்ன சார், இங்க வாங்க. ஐயா, அந்த சின்ன பையன் ஏதோ சொல்றானா, நீ ரசிக்கிறிய, என்ன அர்த்தம்? இந்த சின்ன பையங்கள்லாம் ரசிப்பாங்கன்னு தானே நீ ஹாஸ்டலுக்கு பக்கத்துல நடத்துற. இந்த பாரியா, மாணவ பருவத்துல கவர்ச்சி விரும்பாங்க, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா இந்த கர்ண கடூரமான ஆபாசத்தை யாரும் விரும்புறதில்லைன்னு அந்த பையங்க கத்துனதுல இருந்து நீ புரிஞ்சுக்கிட்டியா? நான் யார் தெரியுமா? யாரு? ராயல் ஃபேமிலி. நிறுத்தியா? நீ டீ கடை வச்சிருந்தப்ப எங்க அப்பா என்ன தூக்கிட்டு வந்து மசால் வடை வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்கிட்டயே நீ ராயல் ஃபேமிலிங்கிறியா? இத பாரியா, ஆபாச நடனம் எங்க நடந்தாலும் அதை நிறுத்தும்படியா எங்களுக்கு மேலிடத்து உத்தரவு இருக்கு. நீ ஒரு எம்எல்ஏங்கிறதுனால உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இதை நிறுத்தல, இந்த குரூப்பை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். இங்க பண்றியா? எம்எல்ஏ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிடாதீங்க. நாங்க வேற ஊருக்கு போய் பொழப்ப நடத்திக்கிறோம். எந்த ஊர்ல இதை நடத்தப்படாது. ஏம்மா, நீ ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல? இவ்வளவு ஆம்பளைகளுக்கு எதிரில அவுத்து போட்டு ஆடுறியே, இது உனக்கு அசிங்கமா இல்ல? யோ, நான் தமிழ்நாட்டு பொண்ணு இல்லையா, பையன் தாயா. போவோம். பாத்தீங்களா சார், ஒரு பையனுக்கு பொம்பளை விஷத்தை போட்டு சிங்கப்பூர் சித்திரலேக்கான விளம்பரம் பண்ணி இப்படி ஆபாச நடனம் நடத்துறாங்களே, இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா சார்? இத பாருப்பா, அவன் ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏவா இருந்தா கட்சி மேலிட தலைவர்கள்கிட்ட சொல்லலாம், கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள அவனை கொண்டு வர முடியும். அவன் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ, சுயேட்சை எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கான். எம்எல்ஏ வந்துட்டா போதுமா? எந்த இடத்துல என்ன பேசினா முதல்ல என்ன வேலை வரும்னு தெரிஞ்சுக்கணும். என்னையா இது புறப்பட்டதுல இந்த தொடான்னு கத்திக்கிட்டு யார் தொட பேசுறான்? அந்த இன்ஸ்பெக்டர் பேசுற பேச்சா நீங்க? என்னையா பேசுற? என்னையா பேசுறீங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் டான்ஸ் நிறுத்துன்னு சொன்ன உடனே நிறுத்தி விட்டான்னு கப்புன்னு கார்ல ஏற வேண்டியதானே? அதை விட்டுட்டு கட்டடம் காலேஜ் நிதினு குட்டை உடைச்சு விட்டுங்களே. என்னையா குட்டை உடைச்சா? என்ன குட்டை உடைச்சனா? ஆண்டது பொம்பளை இல்ல ஆம்பளை தாங்கிறத குட்டை உடைச்சிட்டீங்க. இதுக்கு மேல ராயல் ஃபேமிலி உடம்புல இருக்க டீ கடை நாத்த இன்னும் போகல. ஐயோ, நம்ம கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒல்லாத கௌரவம் வர்றான். போய் ஒரியா இருக்கிற மாதிரி உட்கார்ந்து போங்க, நான் பாத்துக்கிறேன். மொத்த எம்எல்ஏ வந்துட்டா பொது சேவை சாகணுமா? அவருக்கு சாப்பாடு தூக்க எதுவுமே வேண்டாமா? போன வாரம் வந்த மாத்திரம் நெல்லு, புதுசா வந்தவரை அடுத்த வாரம் வா. போன வாரம் நான் தானே ஒவ்வொருத்தர வா சீக்கிரம். எம்எல்ஏ ரொம்ப டயர்டா இருக்காரு, நடக்கணும் விஷயத்த முடிய சொல்லு. அதுதான் சொன்னனுங்களே, பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் விஷயமா. யோ, பாலத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்மதத்தோட தானுங்க வந்திருக்கேன். வையா தான் கை அவ்வளவுதான்.
சரி போய. அப்ப கொஞ்சம் சீக்கிரமா. துவங்கி தந்தோடி நடக்கும். அடுத்த ஆளே. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன விஷயம்? ஒரு டிரான்ஸ்ஃபர் விஷயமா. தினம் 1000 டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு எங்க டிரான்ஸ்ஃபர்? நான் வாலாஜாப்பேட்டையில வாத்தியாரா இருக்கேன். என்னுடைய மனைவி வண்ணாரப்பேட்டையில வாத்தியாரமாவா இருக்காங்க. 2 பேரையும் தூக்கி தேனாம்பேட்டையில போட்டா சரிதானா? அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க. மேற்கொண்டு கொண்டு வந்து இடம் இருக்க வைய. வரங்க. யாரம்மா நீ? எம்எல்ஏ வீட்டுல உனக்கு என்ன வேலை? என் பேரன் படிச்சுட்டு ரயில் வேலைக்கு மனு போட்டானுங்க, பதிலே காணோம். ஐயா கிட்ட சொன்னா எல்லாம் நடக்கும். ஐயா கிட்ட சொன்னா என்னத்த நடக்கிறது? ரயில்வே வந்து மத்திய சர்க்காரை சேர்ந்தது, இவர் மாநில சர்க்கார் எம்எல்ஏ. செக்ரட்டரி அறிவு இருக்கா உனக்கு? என்ன இது மத்திய சர்க்காரு மாநில சர்க்காரு? ஒரு தடவை நான் டெல்லிக்கு போனேன்னா ரயில்வே என்னையா விமானத்திலே வேலை வாங்கி கொடுப்பேன். அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க. அதத்தான் சொல்வாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற சிரமம் என்ன, செலவு என்ன, அதையவன் சொல்ல போறான். அவ்வளவுக்கு சேர்த்து கொண்டு வந்திருக்கிறானுங்க. எவ்வளவு? 1000 ரூபாய். 1000. உங்களுக்கே நல்லா இருக்கும். என்னையா பாவம், ஒரு வயசான கிழவி இருக்க போய் கிழவிக்கு தான் வயசு, பணத்துக்குமா வயசாயிடுச்சு. பாருங்க, உங்களோட சேர்ந்து இது வரைக்கும் வாங்க கூடாத இடத்துல எல்லாம் வாங்கியிருக்கேன். பாவம், இவன் வயிறெல்லாம் எரிஞ்சிருக்கு, நாமளும் எரிஞ்சு போயிடுவான். மரியாதையா போய் சொல்லுங்க. போய் போட்டா வாங்கி 1000 தானே? ஆமாங்க. 5000 ரூபாய் செலவாகும். நீ கிழவி, அதனால நான் போட்டுக்கிறேன். போமா. வேலை வந்தாச்சுன்னு நம்பி போ. நல்லா இருக்கீங்க சாமி. எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சோஷியல் ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பர்மிஷன் லெட்டர் வேணுமா? நானும் போறேன். கொடுங்கப்பா. உம்ம பழக்கம் உம்ம விட்டு எங்கயா போகுது? யாருன்னு பாரியா? நீர் பெத்த பொண்ணு அங்க இப்படித்தானே? சும்மையா? என்ன என்ன வேணும்? ஒண்ணு இல்லப்பா, சோஷியல் ஒர்க் பண்ண ஒரு லெட்டர் வேணும். சோஷியல் வேணா வர்க்க வேணா போவோம். தேர்தல் நெருங்கும் போது இதெல்லாம் வேணான்னு சொல்லாதீங்க. பாப்பா போய் குப்பத்தை கூட்டுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து எம்எல்ஏ குடும்பமே பொது சேவைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பரிதாப காட்சியை பாருன்னு ஒரு போட்டோ எடுத்து விட்டா 10,000 ஓட்டுங்கண்ணே. இப்படி ஓடுற ஜனங்கள்ட்ட நம்ம என்னத்த பண்ணி தொலைக்கிறது? என்ன சார், எதுக்காக உங்களை பார்த்து இப்படி ஓடுறாங்க? நான் சுகாதார இலாக்காவை சேர்ந்த டாக்டர். இந்த வட்டாரத்துல காலரா நோய் பரவிருக்கிற காரணத்தினால சேரி மக்களுக்கெல்லாம் தடுப்பூசி போட வந்திருக்கிறேன். ஊசி போட்டுக்கு பயந்து தான் இவங்க எல்லாம் இப்படி ஓடுறாங்க. இதுக்காக இப்படி ஓடுறாங்க? ஆமா. நீங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் குமரன் கல்லூரி மாணவர்கள். பொது சேவை செய்யணுங்கிற ஆர்வத்துல இன்னைக்கு இந்த சேரியை சுத்தம் செய்ய வந்திருக்கோம். வெரி கிளாட். அப்ப நீங்கெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாமா? என்ன சார்? இப்ப பயந்துகிட்டு ஓடுறாங்களே, இவங்க கிட்ட இதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் ஊசி போட்டுவிட்டுருவேன். இவ்வளவுதானே சார்? இந்த ஜனங்கள்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாரையும் தூக்கி கொண்டு வந்து வச்சிடறோம், நீங்க ஊசியை போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பயந்து ஓடுற அத்தனை பேரையும் வளைச்சு பிடிச்சு வந்து டாக்டர் விட்டுருங்க. புறப்படுங்க. இந்தாமா பொண்ணு, புள்ளைய அடிச்சு புறப்படு. அதான் உனதாமா, புறப்படு. இந்தாமா, நான் கூப்பிட்டேன் ஆன்னு பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டியா? என்ன பின்ன என்னயா, நீ கூப்பிட்ட நான் திரும்பிக்கினேன், நீ என்னைய பாத்துக்கிட்டு இருந்தா நான் பிள்ளைய குளி படுத்து திரும்பிக்கினேன். ஆமா, இவ்வளவு ஓம் பிள்ளைகளா? ஏன் பிள்ளைகளா இருக்க கூடாதா? மை காட், இந்த நாடு தாங்காதுமா. ஏன் தாங்காது? உன்னை பார்த்தாலே குழந்தை மாதிரி இருக்கு. உனக்கு இத்தனை குழந்தைகள்னா இந்த நாட்டுக்கு எவ்வளவு பெரிய தலைவர்கள் வந்து எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாலும் இந்த நாடு முன்னேறாதுமா. சரி சரி, புறப்படு. யா, எங்க வர சொல்ற? இந்த பாருமா, இந்த வட்டாரத்துல கால்ரா பரவி இருக்கு. ஊசி போறதுக்கு டாக்டர் வந்திருக்காரு. நீயும் உன் பிள்ளைகளை கூட்டிட்டு ஊசி போட்டுக்கவா. அசிங்கமான இடத்துலதான் கால்ரா கழிச்சு எல்லாம் வரும். இந்த பாரியா, நானும் சுத்தமா இருக்கேன், இந்த பிள்ளைகளையும் குளிப்பாட்டி சுத்தமா வச்சிருக்கேன். உன் பிரச்சாரத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கயா. போயா. வர போறியா இல்லையா? நீ வரான்ட்டீங்க சிவா. தூக்கிட்டு போடுவேன். தூக்கிடுவா நீ? தூக்கிடுவேன். ஐயோ, தமாவனமே மலைய மாடி எல்லாரும் வாங்குடி. உனக்கு மட்டும் தான் ஆளுங்க இருக்காங்களா? டேய் ராமகிருஷ்ண கோபால கோயில் எல்லாரும் வாங்கடா. ஐயோ, சீக்கிரம் வாங்குடி. சீக்கிரம் வாங்கடா. வாங்குடி, வாங்க வாங்க.
அட ஒண்ணும் இல்லப்பா, இத்தனை பிள்ளைகளை பெற்றிருக்கிற அந்த சேரி பொண்ணை பார்த்து வாமா ஊசி போட்டுக்கன்னா என்னமோ நான் சுத்தமா இருக்கு என் பிள்ளைகளும் சுத்தமா இருக்குன்னு என்கிட்ட சட்டம் பேசிக்கிட்டு இருக்கா. யார பத்தியா சேரி பொண்ணு சொன்ன? இவ எங்க கல்லூரி மாணவி, இன்னும் கல்யாணமே ஆகல. My God! கல்யாணமாகாத கல்லூரி மாணவிக்கு இத்தனை குழந்தைகளா? என்னையா எல்லாம் சேர்ந்து ஆன்னு கத்துறீங்க? இந்த குழந்தைங்கலாம் சேரி குழந்தைங்க. இந்த பொண்ணு இந்த வட்டாரத்து எம்எல்ஏ மக. நாங்கெல்லாம் சேரியில சேவை செய்ய வந்திருக்கோம். நாங்களும் அதுக்காகத்தானே வந்திருக்கோம். என்னப்பா கூட்டம்? என்னது? என்ன இது? என்ன கூட்டம்? நீங்க எல்லாம் யாரு? எங்க வந்திருக்கீங்க? நாங்கெல்லாம் கல்லூரி மாணவ மாணவிகள். இன்னைக்கு இந்த சேரியில சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம். அடாடாடா, இப்படிதான் ரொம்ப பேர் வந்து கூட்டுற மாதிரி குப்பை அள்ளுற மாதிரி போட்டோவை பிடிச்சுக்கிட்டு போனாங்களே தவிர எங்களுக்கு உருப்படியா எதையுமே செய்யலையா. ஆமா, உங்களுக்கு உருப்படியா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு வேண்டாங்க, குடி தண்ணீர் வேணுங்க. ஏன் இத பத்தி இந்த வட்டாரத்து எம்எல்ஏ கிட்ட சொல்றது தானே? சொன்னோமே, நீங்களும் கொஞ்சம் பணம் கொடுங்க, சர்க்கார்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி உங்களுக்கு குடி தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னாரு. நாங்களும் நிதி திரட்டி கொடுத்து ரொம்ப நாளாச்சு. எம்எல்ஏ இந்த சேரி பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு. ராஜா, நம்ம கல்லூரி மாணவ மாணவிகள் ஆளுக்கு ₹1 போட்டா போதும்டா. இவங்க கேக்குற குடி தண்ணீர் நாமளே கொடுத்துடலாம். அதெல்லாம் சரி, அந்த பணத்தையே முதலீடா வச்சு நாம ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி வசூல் பண்ணினோம்னா அதிகமா பணம் சேரும். அப்புறம் இவங்களுடைய குடிநீர் பிரச்சனையை நிரந்தரமாவே தீர்த்திடலாம். அது சரி, கலை நிகழ்ச்சினா மாணவர்கள் மட்டும் நடத்தினா அது நல்லா இருக்குமா? ஏன் அந்த கலை நிகழ்ச்சியில நானும் பங்கெடுத்துக்கிறேன். சரி, இந்த கலை நிகழ்ச்சியை எப்படி நடத்த போறீங்க? அப்பா, இத மாணவர்களே நடத்துறாங்க. இதுக்கு போய் பரதநாட்டியம் நாடகம் அது இதுன்னு போனா அதை கத்துக்கிறதுக்கு நேரமாகும், செலவும் ஜாஸ்தி. அதனால குறவம் குறத்தி ஆட்டம் நடத்தி விடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. குறவன் குறத்தி, அதுல என்ன விசேஷம்? அதான்ப்பா, எப்படி வேணா ஆடலாம், என்ன வேணா பாடலாம், அதை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல, செலவும் கம்மி. இந்த குறவனா வேஷம் போட போறது யாரோ? ஏன், நான் தான்ப்பா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்பா. கேட்டியா? ஜாதி புத்தி விடுதா பாத்தியா? இவனுக்கு குறவன் வேஷம் ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இவன் என்ன குறவனா வேஷம் போடுறது? இங்க வாங்கடா அப்படி. என்னப்பா? இந்த குறவன் நடிப்பை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னியே, அது தப்பு. எந்த தொழிலையும் ஒரு நுட்பம் இருக்குது, அது தெரியாம நாம இறங்க கூடாது. இப்போ நீ படிப்புல ஃபர்ஸ்ட், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், விளையாட்டுல ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் தான். அது மாதிரி குறவன் வேஷம் போட்டு நடிக்கிறதுலயும் ஃபர்ஸ்டா வரணும், பரிசு வாங்கணும். அது எப்படி வாங்க முடியும்? குற கூட்டத்தோட ரியாலிசம், அதாவது இயல்பான பாவம் உன் நடிப்புல அப்படியே இருக்கணும். அது எப்படி இருக்க முடியும்? ஒரு குற கூட்டத்தை கூட்டிட்டு வந்து 2 வேளை சோத்த போட்டு அவங்க எப்படி ஆடுறாங்க பாடுறாங்க, அவங்க நட உட பாவனை இதெல்லாம் எப்படி, எல்லாத்தையும் நீ அப்படியே கிரகிக்கணும். நீ கொஞ்சம் பார்த்தாலும் போதும் உனக்கு அது அப்படியே வந்துடும். ஏன் அவன் புச்சாலி, வேற என்ன? போ, முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவ்வளவுதானப்பா. இப்பவே போய் ஊர்ல எங்க குறை கூட்டம் இருக்கோ அத்தனையும் பிடிச்சு கொண்டாந்துடுறேன். என்னப்பா? ஊர்ல எங்க தேடியும் குறை கூட்டத்தையே காணப்பா. வர்ற வழியில ஒரு குறவன் தனியா சுத்திட்டு இருந்தான், பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டேன். தனியாவா? குறவன் கூட்டமா இல்ல இருக்கும். ஏன்பா, நீ கூட்டிட்டு வந்தது குறவன் தானா? அது சரி, இவன் ஜாதி குறவன் தான். எப்படி சொல்றீங்க? இந்த சமே இருக்க, இந்த சவுண்ட் குறவனை தவிர வேற யாருக்கும் வராது. வாங்க 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 போ. சாமி கூட்டியாந்து யா சாமி, என்ன சாமி வேணும்? பாச்சு ஊசி கஸ்தூரி கோராஜ்ரே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நீ சாப்பிட்டியா? சோப்பண்ணும் சாமி. அதானே லட்சுமி, முதல்ல அவனுக்கு சோத்த போடு. சாப்பிட்டான்னா எதையும் திரும்ப ஆடி காட்டுவான். உட்காருப்பா. போன சாமி. பரவாயில்ல, உட்காருப்பா. சாரி சாமி. பாத்தியா எப்படி உட்கார்றான்? பாத்தியா? இதெல்லாம் தான் பாத்துக்கணும். லட்சுமி, வந்துட்டேங்க. வா வா வா, சீக்கிரமா போடு. பாரு பாரு, என்ன குயிக்கா எப்படி நின்னு வாங்கலாம் பாரு. இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நல்லா கவனிக்கணும். உட்கார்ந்து சாப்பிடுப்பா. நான் அப்புறமா சாப்பிடுறேன் சாமி. அதுக்கு இல்லப்பா, என் பிள்ளைங்களுக்கு முன்னால நீ ஆடி காட்டணும். சாப்பிட்டா ஜோரா ஆடுவே இல்ல, அதுக்காக. என்ன சாமி, சோறு போட்டா ஜோறு போயிடு சாமி. நான் சோறு தின்னா தூங்கி போடுவேன் சாமி. தின்னா தூங்கி போயிடுவேன். நல்ல வேலை சொன்னியப்பா. உன் இஷ்டம் போல அப்புறமே சாப்பிடு. இந்த மாதிரி நல்லா கவனி. என் பிள்ளைங்க காலேஜ்ல குறவன் குறத்தி வேஷம் போட்டு ஆட போறானுங்க. அது எப்படின்னு கொஞ்சம் ஆடி காட்டு. சாமியா, குறவன் குறத்தி 2 ஆட்டத்தையும் ஆடி காட்டுமா சாமி? ஆமாப்பா. என் குறத்தி இல்லையா சாமி? ஏன்பா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? சாமியா, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி எல்லாம் எனக்கு இருந்துச்சு சாமி. என் கூடாரத்தை திடீர்னு ஒரு நாள் இடி விழுந்துட்டு சாமி. எல்லாரும் அனாதைக்கு போட்டு எல்லாரும் போயிட்டாங்க சாமி. சாமி, என் புள்ள மட்டும் இருந்தான்னா இதோ
இவரு கணக்கா இருப்பா சாமி, நல்லா இருப்பா சாமி. மவராச கணக்கா அவனை பெத்தாலே என் பஞ்சாதி, அவளை பார்த்தாலே பசி போயிடும் சாமி, பார்த்தாலே பசி போயிடும். இந்தப்பா என்ன நீ என் பிள்ளைங்க சந்தோஷமா ஆடி பாடணும், அதுக்கு எப்படின்னு கேட்டா இப்படியா? நீ போப்பா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சாமி நான் ஆடி காட்டுறேன் சாமி. என்ன தாண்டடி பாரு சாமி, எங்க பாப்போம். நாட்டுக்குள்ளே பல சாதி, நதி குறவ நாங்க ஒரு சாதி, எங்க கூட்டத்துக்கு தனி நீதி, யாரும் கொடுத்தாலும் வாங்க மாட்டோம் மறுவாதி. அடி அஜிக்தா ஜிலிக்தா அஜிக்தா ஜிலிக்தா அஜிக் 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 அடி அஸ் அடி அஸ் அடி அஸ் அடி அஸ். ஐயோ 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 எப்படி சாமி? இன்னொரு பாட்டு பாடி நல்லா ஆடு பார்க்கலாம். அதினா சாமி இன்னொரு பாட்டு சேர்ந்து ஆடுறதுக்கு தான் குறத்தி இல்லன்னுட்ட சாமி. அந்த குறத்தி கிட்ட குறவும் பாடுற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்கா? இருக்கு சாமி இருக்கு. அதுல உன்னை எடுத்து விட. இந்த 5 ரூபா பணம் வச்சுக்க, நல்ல பாட்டா பாடி ஜோரா ஆடு பார்க்கலாம். சாமி குறத்தி வாடி அங்குப்பி இந்த கூட்டத்தில நீ பிறந்தே தப்பி, ஒரு சாடையில பார்த்தாக்க பப்பி, சவ்வாது பொட்டு வைக்கும் டப்பி, குறத்தி வாடி அங்குப்பி. இந்தப்பா நிறுத்துப்பா. என்னப்பா இது? இந்த அழுக பாட்டை கேட்கறதுக்கா 5 ரூபாய் பணமா அவ்வளவு சோறும் போட்டோம்? போட்டாமி பணம் எனக்கு வேணாம் சாமி, எனக்கு என் பஞ்சாதி நினைப்பு வந்துட்டு சாமி. உன் பணத்தை வச்சு என் பஞ்சாதி வாங்க முடியல சாமி. நீ போட சோறு கூட எனக்கு வேணாம் சாமி, நீ எடுத்து சாமி. ஐயோ அதை வச்சுட்டு நாங்க என்னப்பா பண்றது? சாமி குறசாமி, நல்ல நேரத்துல அதை எடுத்துட்டு ஆளை குடிச்சாமி. சரிதான் சாமி. என்னடா பாக்குற? நீ அழைச்சிட்டு வந்த ஆள் போறானேன்னு பாக்குறியா? அரஞ்சனா பாரு. இல்லப்பா. வர உள்ள நல்ல ஆளை கூட்டிட்டு வந்தேன். ராஜா டேய் டேய் என்னடா இது? ஏன்டா அழுவுற? ஏன்டா? இல்லப்பா, அந்த குறவாடுறத பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஆனா போடா, அவன் யாரோ என்னவோ அவன் பொஞ்சு அதை நினைச்சு அவன் அழுகுறான். போடா 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 போடா. நல்ல பிள்ளைங்க இவங்களும் இவங்க ஆட்டம். குப்பி என்ன இது திடீர்னு? இங்க எப்ப வந்த? இத்தனை வருஷமா எங்க இருந்த? நான் மலையாள சீமையில ஊசி பாசி வித்து போயிச்சுக்கிட்டு இருந்த சாமி. என்ன விடு சாமி. சாமி இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போச்சே, அந்த ஆள் இங்க எதுக்கு வந்துச்சு? ஏன் வந்துச்சு? ஏதோ ஆட வச்சு பாட வச்சு பாக்கணும்னு பிள்ளைங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஏன் சாமி? அதுதான் என் புருஷன் சாமி. என்னடா இது? தான் ஆடலைன்னாலும் தான் சத ஆடுன்னு சொல்லுவாங்களே, அதனை இன்னைக்கு தான் என் கண்ணால பார்த்தேன். குப்பி உன் புருஷன் அழுததும் உன் மகனும் தன்னை அறியாம கண்ணீர் விட்டுட்டான். குப்பி சாமி அதைத்தான் சாமி நான் கேட்க வந்தேன். அவன் தான் பிள்ளைங்கிறது என் புருஷனுக்கு கண்டிப்பா தெரியாது. அப்பன மகனுக்கு தெரியாது, மகன அப்பனுக்கு தெரியாது. குப்பி உன் மகன் எப்படியெல்லாம் வளரணும்னு நீ கனவு கண்டியோ, அந்த கனவுக்கு மேலேயே அவன் வளர்ந்துட்டு இருக்கான். படிப்பு, பண்பாடு, நடத்தை, நாகரிகம் எல்லாத்துலயும் அவன் முதல் மாணவனா தேறிக்கிட்டு வரான். இந்த வருஷம் டாக்டர் படிப்புக்கு படிக்க போறான். அதையும் படிச்சு முடிச்சு அவன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் உன் பிள்ளைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சுறேன் தாயே. வாணசாமி வாணசாமி. ஏன் அவன் டாக்கிட்ட ராந்தும் அவன் அவங்க அப்பங்கிட்டயும் ஒப்படைச்சிட்டு சாமி. குப்பி என்ன இது? அவனை பெத்து வளர்த்து அரும்பாடு பட்டு ஆளாக்கி அவன் சம்பாதிக்கிற நிலையில அவன் அப்பங்கிட்ட விடுறதாவது அந்த பலனை நீ இல்ல அனுபவிக்கலாம். சாமி ஒரு குறத்தி மாமன் சம்பாதிச்சு ஒரு குறத்தி திங்கன்னா சாமி நான் இந்த பாடுபட்டேன். அவன் மேலுக்கு வரத பார்த்து என் குறை கூட்டமே மேலுக்கு வரணும் தானே சாமி நான் துடியா துடிச்சேன். அது நடந்தா போதும் சாமி. சாமி நான் வரேன் சாமி. நெல்லு குப்பி, பிள்ளைய பார்க்க வேணா? ஏன் சாமி? அவன் என்ன பார்த்துட்டானா எக்கச்சக்கமா? கவலைப்படாது, அவன் உன்னை பார்க்காம நீ அவனை பார்க்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வேணாம் சாமி. மாதிரி குப்பி பெத்தவளை எனக்கு தெரியாது, இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கிற, கொஞ்சம் அப்படி நெல்லு நெல்லு சொல்றேன். படிச்சா மட்டும் போதுமா? வீட்டு வேலையெல்லாம் கவனிக்க வேண்டாம். இங்க இருக்கிற செடி கொடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்துனா என்ன? என்னப்பா என்னாச்சு? அங்க பாரு, அது என்னமா வாடி கிடக்குது பாரு. காலையில தானே தோட்டக்காரன் தண்ணி ஊத்துனா, நல்லா தானே பாருக்கு. என்னடா பெரிய தோட்டக்காரன், என்ன வெயில் அடிக்குது, அது என்னமா வாடி கிடக்குதுன்னு எனக்கு இல்ல தெரியும். தண்ணி ஊத்தி பாரு, உனக்கும் தெரியும். போட சாமி. இன்னும் நல்லா குளிர குளிர பாரு. டேய் சீக்கிரமா ஊத்துடா.
நல்லா குளிர குளிர ஊத்து. வேகமா ஊத்தாதடா, வேறு வெவ்வேறா போயிடும். நிதானமா நிறுத்தி ஊத்துடா. போருமாப்பா? என்னத்த போருமா? போருமா போதும் போட. அப்பப்ப கவனிச்சுக்க. என்ன புரியுதா? என்னமோ வந்துட்டு சாமி, என் தலைக்கு மேல நிக்கிறேன் சாமி. நிக்காம என்னம்மா, அவனுக்கு வயசு 21 ஆயிடுச்சு இல்ல? ஆமாம் சாமி. குப்பி, நீ ஒண்ணு செய்ய. நாளைக்கு காலேஜ் நாடகத்துல அவன் நடிக்க போறான். அப்ப நீ அங்க வா. அவனுக்கு என்னென்ன மான மரியாதைகள் நடக்குதுன்னு உன் கண்ணார பார்த்து பிரின்சிபால் வரைக்கும் அவனை எப்படியெல்லாம் பாராட்டி பேசுறாங்கன்னு உன் காதார கேட்டு சந்தோஷம். சாமி, வரேன் சாமி, வரேன் சாமி. அம்மாவோ ஐயாவோ காசி மணி ஊசி கையில் காசு இருந்தா வாங்க யோசி. நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி. இந்த நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி. மாட்டுக்கு பின்னாலே சுத்துவோம், மறைஞ்சு சுத்துவோம். மாலாட்டிக்கிட்டே நரி பந்தாக்கா முத்துவோம். நாட்டுக்குள்ளே பல சாதி, அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி. எங்க கூட்டத்துக்கே தனி நீதி, பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி. எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பயம் பாத்தியே, எடுத்து பார்த்த பயங்களிலே இம்மா சைசு பாத்தியா? சும்மா சொல்லியா? எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பயம் பாத்தியே, எடுத்து பார்த்த பயங்களிலே இம்மா சைசு பாத்தியா? கைக்கு அடக்கமா நீ கடிச்சு பார்க்க வாட்டம்மா இருக்குது. அதுதான் ஊரையெல்லாம் இசு இசு இசுன்னு இசுக்குது. நாடோடி கூட்டம் நாங்க தில்லேலேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ. நாடோடி கூட்டம் நாங்க தில்லேலேலோ, நாட்டில் நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க தில்லேலேலோ. பாடான பாடுபட்டு தில்லேலேலோ, பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்க தில்லேலேலோ. பாடான பாடுபட்டு தில்லேலேலோ, பாடும் பணத்தை சேர்த்து வைக்காதவங்க தில்லேலேலோ. பாடி பாடி பழப்பவங்க தில்லேலேலோ. பாடி பாடி பழப்பவங்க தில்லேலேலோ, நாங்க ஆளை ஏற்று பழைக்க மாட்டோம் தில்லேலேலோ. ஏலேலோ மாமா, ஏலேலோ மாமி, ஏலேலேலோ மாமா, ஏலேலோ மாமி, ஏ மாமா, ஏ மாமி, ஏ மாமா, ஏ மாமி, ஏலே மச்சான். பாடி பாடி பழப்பவங்க தில்லேலேலோ, நாங்க ஆளை ஏற்று பழைக்க மாட்டோம் தில்லேலேலோ. கூடை குடிய கெடுக்க மாட்டோம் தில்லேலேலோ, கட்சி கொள்கை எதிலும் சேர மாட்டோம் தில்லேலேலோ. என்ன குப்பி, எப்படி உன் மகன் வேஷம்? என்ன சாமி வேஷம்? நீ இந்த
அநியாயத்தை பண்ணாம சாமி. என்ன பண்ணிட்டேன்? சாமி, அந்த பயலுக்கு என் குறை கூட்டத்தோட வாசனையே அத்து போனுங்கிறதுக்காகத்தானே அவனை வாங்கிட்டு ஒப்படைச்சிட்டு பெத்த நான் ஊர் ஊரா ஒளிஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ இப்படி பண்ணலாமா சாமி? என்ன பண்ணிட்டேன் குப்பி? சாமி, என் மகன் நாடகத்துல ராசாவா வேஷம் கட்டிட்டு வருவான், மந்திரியா வருவான், துரையா வந்து இங்கிலீஷ் பேசுவான்னு ஆசையோட நான் காத்துக்கிட்டு நிக்கிறேன். அவன் எப்படி குறப்பயம் அவனா வேஷம் கட்டி ஆட விட்டுருக்கே, இது என்ன அநியாயம் சாமி? அது இல்ல குப்பி, பல ஏழை ஜனங்களுக்கு குடி தண்ணீர் கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் அவன் அப்படி வேஷம் போட்டுக்கிறான். என்ன காரியமோ சாமி? சாமி, இனிமே இந்த மாதிரி வேஷம் என் பிள்ளைக்கு போட்டா சாமி. இல்ல தாயே, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சு. ஆமா கமலா, அந்தி மழை பிடிச்சா அவ்வளவு சீக்கிரமா விடாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்கு. பயப்படுற ஒண்ணுல ஒரு மீனா பயப்படாத. ஐயோ, குடிச்சுக்கல யாரு கல்ல என்னமோ யாருங்க உள்ள? அம்மா யாருங்க உள்ள? யாருங்க உள்ள? இருக்கீங்களா? யாருங்க? கொஞ்சம் உள்ள வரலாங்களா? வாசாமே, வாராசா. சரி சரி, போது விடு. சும்மா இருங்க. இவ்வளவு நேரம் மழையில நனைஞ்சுக்கிட்டு உடம்பு ஜுரங்கிற வந்துட்டா? அதெல்லாம் ஒண்ணு வராது. பெரிய இரும்பு உடம்பு. நீ திரும்ப. எதுக்கு திரும்ப சொல்ல? சும்மா கேள்வி கட்டிட்டு மழையில நினைச்சு உடம்பெல்லாம் ஒரே தண்ணி. சாமே, ஏன் சாமே ஈர துணியால தொடுத்த ஈரம் எப்படி சாமே போகும்? சாமே சாமே, இந்த துணியால தொடச்சுக்கலாமே சாமே? எந்த துணியா இருந்தா என்ன? கொடுங்கம்மா. மழையில நனையறப்ப கூட இப்படி குளிர்ல, ரொம்ப குளிர்ற மாதிரி இல்ல. குளிருதா? விட 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 நடுங்குது சாமே, ரொம்ப குளிர்ந்து சாமே. ஆமாம்மா. பௌத்துக்குள்ள ஏதாவது சூடா போட்டா குளிர் போடு சாமே. ஏதாவது சாப்பிடுற சாமே? சாப்பிடலாமே. என்னமா வச்சிருக்கீங்க? அடுப்புல என்னமா இருக்கு? அது உனக்கு வேணாம் தாயி, உனக்கு வேணாம். கொஞ்சம் இருக்கு, இதான் டீ படுத்து சாமே. இது பாரு, ஊத்திக்கிட்டு டாங்க படுத்து சாமே. அப்படி யாரு வந்திருக்கா? சாமே, என் சாமி வந்திருக்கு சாமி. என் குல தெய்வம் வந்திருக்கு சாமி. சாமி, நான் நினைச்சப்பெல்லாம் என் சாமி வரல சாமி. நான் நினைக்காதப்ப என் சாமி என் குடுத்த தேடி வந்திருக்கு சாமி. என் குடுத்த தேடி வந்திருக்கு. என்ன சாமி போட்டலாம்? பக்கோடா. என்னைக்கு போட்ட சாமி? என்ன குட்டி எப்படி கேக்குற? நம்ம கடையில அன்னைக்கு போடுறதானே. நான் எடுத்துக்கிறேன் சாமி. எடுத்துக்கோ சாமி, சீக்கிரம் டீ படுத்து. எனக்கு வேற ஒண்ணு இல்ல. தும்மல் தும்மல் சாமி, தும்மல். டீ குடி சாமி. ஐயோ, என்னம்மா நீங்க எங்களுக்காக மழையில போய் இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்க? பரவாயில்ல தாயி, பரவாயில்ல. என் பிள்ளைங்களுக்கு நான் செய்ய மாட்டேனா? உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா? இந்த உடம்புக்கு ஒண்ணும் வராது தாயி. இது மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு மரத்து போற உடம்பு தாயி. உட்கார் தாயி, உட்கார் உட்கார் சாமி. டீ குடி சாமி. சாமி சாமி சாமி, உட்காருச்சு சாமி. இன்னைக்கு படு சாமி, இன்னைக்கு படுத்து. சாமி, என்னம்மா? நான் ஒண்ணு கேட்கட்டா சாமி? கேளுங்கம்மா. கோச்சுக்க மாட்டே சாமி? சும்மா கேளுங்கம்மா. இந்த ராஜாத்தி யார் சாமி? லட்டு 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 யார் சாமி? இது இது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமா? சாமி, இந்த பொண்ணை விட்டா சாமி. இந்த மாதிரி பொண்ணு எனக்கு கிடைக்காது சாமி. கல்யாணம் படிக்க சாமி, கல்யாணம் படிக்க. சாமி, உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவேன் சாமி? நான் வந்து உங்களை கூப்பிடுறேம்மா. நானும் கூப்பிடுறேம்மா. நீங்க ரெண்டு பேரும் வந்து என்ன கூப்பிடுவீங்க? கூப்பிடுவோம்மா. நான் வரேன் சாமி, நான் வரேன் சாமி, நான் வரேன். ஆனா சாமி,
நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன் சாமி. நான் கண்ணால வீட்டுக்கு முன்னால குந்திக்கிட்டு சாமி எனக்கு சோறு போடு சாமின்னு கத்துவேன் சாமி. சாமி இந்த குரத்துக்கு ஒரு உருண்டை கண்ணால சோறு போடுவேன் சாமி. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு வடை பாய்ச்சல நாங்களே உங்களுக்கு பரிமாறுவோம்மா. ஆமாமா போது சாமி நீ சோறே போடாத சாமி. நீங்க 2 பேரும் சொன்னதே என் கும்பி குளிர்ந்து போச்சு சாமி. என் கும்பி குளிர்ந்து போச்சு சாமி. நாங்க நிச்சயமா உங்களுக்கு சோறு போடுவோம். மழை நின்று போச்சு, புறப்படலாமா? புறப்படலாமா? சாமி நீ கண்ணாரத்துக்கு கூப்பிடாங்காட்டி நான் வருவேன் சாமி. ஆனா குறைச்சி யாரும் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க சாமி. ஏன் சாமி நீ இந்த லட்டு கழுத்துல தாலி கட்டுற இந்த குறைச்சி பார்க்க வேணாம் சாமி? பாக்கணுமா? எப்படி சாமி பார்க்க முடியும்? என்னத்தான் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்களே சாமி. அதனாலதான் சொல்றேன் சாமி, நீ இங்கே மாலையை மாத்திக்க சாமி. இப்ப மாலைக்கு எங்கம்மா போறது? கொத்திக்கிட்ட இல்லாத மாலையா தா சாமி. பிடி சாமி மாலைய போடி சாமி லட்டு கழுத்துல. ஏன் லட்டு போடி என் சாமி கழுத்துல. எங்கய்யா ஓடுற? களை வர்றாங்க. வந்தா என்ன விவசாயம் இருக்கா? அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன பதில் சொல்றது? எல்லாருக்கும் சொல்ற பதில சொல்லி அனுப்பி. எல்லாருக்கும் பதில் சொல்ற, நீ போய் சொல்லு. என்ன பார்த்தா அங்க அங்க என்னமா என்ன? நீ பேரனுக்கு வேலை விஷயமா தானே வந்திருக்க? ஆமாங்க. வேலை என்ன என் பாக்கெட்ல வச்சிருக்கிறேன். முந்தா நாள் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வேலை வந்து கேட்டா எப்படி? முந்தா நாளா? 15 நாள் ஆச்சுங்களா கொடுத்து? 15 வருஷம் கூட ஆகும். ஐயோ அவ்வளவு நாள் ஆகும்னா அவன் கடகண்ணி ஏதாச்சும் வச்சு பழச்சுக்குவான். பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அறிவு இருக்கா உனக்கு? நல்லா இல்ல என் வாயில வருது. வாங்கின பணத்தை எப்படியா திருப்பி கொடுக்கறது? ஏன்யா கொடுக்க முடியாது? லஞ்சம் கொடுத்தா உடனே வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, பணத்தை கொடுத்தேன். எப்போ வேலை இல்லையோ பணத்தை கீழே வச்சிட வேண்டியதானே. இந்தாமா இப்படியாமா. லஞ்சத்துக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம நீ ஏமா லஞ்சம் கொடுக்கற? நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மரியாதையா பணத்தை கீழே வைக்க சொல்லியா? வெளியே போ. ஏன் போறது? நீ வெளியே போறியா இல்லையா? போறது பணத்தை கூடயா? இப்ப நீ மரியாதையா வெளியே போகல, லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு போலீஸ்ல சொல்லி 5 வருஷம் ஜெயில போட்டுடுவேன். இந்த மிரட்டலாம் என்ன மிரட்டாத? மரியாதையா பணத்தை கீழே வை. ஆமா நீ எப்ப பணம் கொடுத்த? எப்ப கொடுத்தாரா? நீ நாசமா போற பணம் போட்ட. என்னம்மா என்ன சொல்ற? பாருங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்க ஐயா. என்னம்மா விவரம்? ஐயா என் பேரனுக்கு ரயில்ல வேலை வாங்கி தர்றேன்னு இந்த படுவாங்க 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினானுங்க. இப்ப பணமும் இல்லைங்கிற, இவன் நாசமா போக வேலை இல்லைங்கிற ஐயா. யோ முண்டம், அறிவு இருக்கா? படிச்சு படிச்சு சொன்னாங்க பாயாங்க. படிச்சவனா பணக்காரனா பார்த்து லஞ்சம் வாங்கினா அவன் கொடுத்துட்டு ஏமாந்தாலும் வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு கம்மன் இருப்பான். இந்த ஏழை கேட்டையெல்லாம் போய் வாங்கி ஒரு மகாநாடே கூட்டி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். அழாதம்மா அழாத. அழாம எப்படி ஐயா இருப்பேன்? பாத்திரம் பண்டம் குடிக்கிற டம்ளர் கூட அடகு வச்சு கொடுத்தையா. என்ன பிச்சை எடுக்கிற நிலையில தெருவுல விட்டுட்டானுங்க பாவிங்க. ஏன் நீங்க செய்யறது உங்களுக்கே தர்மமா இருக்கா? என்னையா பெரிய தர்ம அதர்மம்? யார் நீ? எங்க வந்த? வந்தையா என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் சீட்டுக்காக வந்தேன். ஆனா உன் வீட்டு வாசல்லையே உன் வண்டவாளை எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏங்க உங்களை நம்பி வர்ற எத்தனையோ பேர் பணத்தை ஏமாத்தி ஏப்ப விடுறீங்க. போயும் ஒரு கிழவியா ஏமாத்தணும். வேண்டாயா தயவு செஞ்சு அவ பணத்தை திருப்பி கொடுத்துரு. நான் அவகிட்ட பணம் வாங்கல, கொடுத்தேன்னு அந்த கிழவி சொல்றாளே. ஏயா ஒரு கிழவி சொன்னதை நம்பலாம், ஒரு பெரிய எம்எல்ஏ சொன்னதை நம்ப கூடாதா? ஒரு கிழவி என்னையா உன் யோகியதை பத்தி ஊரே சிரிப்பா சிரிக்குது. ஊர் சிரிக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீ குடியிருக்கிற 7 அடுக்கு வீடு, நீ ஏறி போற புத்தம் புது காரு, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? டீக்கடையில சம்பாதிச்சதா? இதுவரைக்கும் கேட்டதெல்லாம் சரிதான். பழசெல்லாம் கிளறப்படாது. கிளறாம என்னையா செய்ய முடியும்? எனக்கு தெரியும். எத்தனையோ எம்எல்ஏக்கள் தான் சொந்த பணத்தை வாரி இறைச்சு தொகுதி மக்களுக்கு நன்மை செய்யறாங்க. நீங்க ஊரையே சுரண்டி. ஐயா நான் கேட்கிறேன், ஒரு எம்எல்ஏக்கு மாசம் என்ன சம்பளம்? 250 ரூபாய், அவ்வளவுதானே? சட்டப்படி அவ்வளவுதான். அந்த சட்டப்படி உள்ள பணத்துலதான் இவ்வளவு வசதியும் வந்துச்சா? இந்த கேள்வி கேட்க நீ யார்? சொல்லு. ஒரு எம்எல்ஏ மந்திரிமார்களை தானே கேள்வி கேட்கலாம். ஆனா ஒரு எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட 40,000 மக்களும் அந்த எம்எல்ஏ நினைச்ச இடத்துல நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கலாம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அப்போ
நீ எனக்கு ஓட்டு போட்டதனால தான் கேள்வி கேட்கிறேன். இனிமே போட வேண்டாம். அவ்வளவுதானையா, விஷயம் முடிஞ்சு போச்சு. கேள்வி கேட்க தெரிஞ்ச யார் ஓட்டு எங்களுக்கு வேணாம் ஐயா. ஏன் நின்னுட்டு இருக்கிற? நீ ஓட்டு போட வேணாம், போகலையே. உனக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் மட்டும் இல்லையா, இந்த ஊரே வந்துருச்சு. வேற ஊர்ல நின்னுட்டு போறோம். எந்த ஊர்ல நின்னாலும் இந்த ஆள் வந்துட முடியுமா? எத்தனை ஊர் சேர்ந்தாலும் என்ன அசைச்சிட முடியுமா? சும்மாரியா, இந்த மாதிரி கேள்வி கேட்ட எத்தனையோ இமய மலைகள்லாம் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. நீ எல்லாம் யாரியா? சுயநல பிண்டம். ஜனநாயக புயல் வீசும் போது உன்ன மாதிரி தூசெல்லாம் பஞ்சாப் பறந்து போயிடும். ஜாக்கிரதை. அந்த மாணவர்களுக்கு தலைவங்கிற முறையில தான் நான் பேசுறேன். இந்த தேர்தல்ல நம்பியப்பன் ஆதரிச்சு மாணவ சமுதாயம் நிச்சயமா வேலை செய்யாது. அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாதுப்பா. மாணவர்களுக்கு ஒரு கல்லூரி கட்டி தரேன்னு நம்பியப்பன் போன 2 தேர்தலையும் வாக்குறுதி கொடுக்கலையா? அந்த ஆள் இன்னமும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலையாப்பா? அப்படியே இருக்கட்டும். இந்த தேர்தல்ல ஜெயிக்கணுமேங்கிற ஆவேசத்துல அவன் ஒரு கல்லூரி கட்ட தொடங்கலாம் இல்லையா? அப்படி கட்ட தொடங்கினா நம்ம ஊருக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சிடும். அது என்ன கொடுமையோ, இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் தேர்தல் நெருக்கடியில தான்டா நடக்குது. நீ என்ன செய்யற? இந்த செக்ரட்டரி மத்த கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு முதல்ல நம்பியப்பனை போய் பாரு. அவன் முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. என்னுடைய முடிவு இதுதான். தேர்தல்ல நான் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் கல்லூரி கட்டண பத்தி என்னால் யோசிக்க முடியும். எங்களுடைய முடிவு இதுதான். கல்லூரியை பற்றி ஒரு முடிவு தெரிந்த பிறகுதான் யாருக்காக பாடுபடுவது என்ற முடிவை மாணவர் மன்றம் எடுக்கும். உன்னுடைய உதவியை ஒத்துழைப்பு எனக்கு தேவையில்லை. போங்கடா வெளியே. யோ, உமக்கு அறிவு இருக்கா? ஐயா, அவனுக்கு உதவி தேவையில்லைன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் சரிதான். அப்புறம் கெட் அவுட் கத்தி அந்த பயலோட ஆத்திரத்தை எல்லாம் ஏன் கிளப்பி அனுப்புறீங்க? அட போயா, தேர்தல் ஒண்ணு நடந்தாதானே இந்த பயலுக்கு உதவி ஆத்திரத்தை பத்தி நான் சிந்திக்கணும். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தலே நடக்காது. நான் நிச்சயமா ஜெயிப்பேன். எப்படி அது சொல்றேன். வேட்பாளர் மனுவை வாபஸ் வாங்க வேண்டிய கடைசி தேதி எது? 7ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? 4. குப்புசாமி, என்னை எதிர்த்து நீ ஜெயிக்க முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் உனக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிச்சோங்கிற பேர் கிடைக்கும்ல. பேரு சோறு போடுமா? உன் காலம் பூரா கஷ்டம் இல்லாம வாழ்க்கை நடத்த புடி. வாபஸ் வாங்க. ஆகட்டுங்க. மாணிக்கம், நீ குடும்பத்தை உழைப்பாளி, உழைச்சு புள்ள குட்டியை காப்பாத்த வேண்டியவன். உனக்கு ஏப்பா இந்த தேர்தல் எல்லாம்? என்னுடைய வெற்றிக்காக பாடுபடும் வெறி பிடிச்ச கூட்டம் ஒண்ணு கத்தியும் கம்புமா வெளிய உலாவிட்டு இருக்கு. இந்த ரகசியம் தெரிஞ்சு குப்புசாமி ஓடி வந்து என் காலில் விழுந்து நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான். உன் விஷயத்துல அந்த கூட்டத்தை நான் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறேன். மாணிக்கம், நான் தோல்வி அடைஞ்சேன், அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிப்பாங்க. ஆனா என் தோல்விக்கு காரணமா இருக்க போற உன்னை மட்டும் உயிரோட விட்டுட்டு அவங்க மட்டும் தற்கொலை பண்ணிப்பாங்களா? நல்லா யோஜனை பண்ணிப்பாரு. எனக்கு வேண்டாங்க இந்த வம்பெல்லாம். நானும் வாபஸ் வாங்கிக்கிறேன். குட். மணி, உங்ககிட்ட என்ன சொன்ன? இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் தான் ஜெயிப்பேன். நான் சொன்ன மாதிரி தான்யா, இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது, நான் ஜெயிக்கிறேன். எப்படிங்க? எதிர்த்துக்கு நான் 2 பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். ஏங்க, இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சு வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிவிட்டா? அதுக்கு டைம் கொடுக்க கூடாதுன்னா மனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாளான இன்னைக்கு கடைசி மணி நேரத்தில் அவங்க 2 பேரையும் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். வெற்றி நமக்கு தாயா. விழாவுக்கான ஏற்பாடு செய். போயா ஓ. அப்படியா? ஆமாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள யாராவது வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணல, எங்க அப்பா அண்ணன் போஸ்டா வந்துருப்பாரு. ராஜா, அவர் ஏற்கனவே நம்ம பார்த்து கட்டோட சொல்லிக்கார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் போஸ்டா வந்துட்டா நமக்கு என்னென்ன தொலைக்கூட அவ்வளவு கொடுத்தே தீருவார். ஆமாங்க, அவர் எதிர்த்து யாராவது நின்னே ஆகணும். அது சரி, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம யார போய் நிறுத்துறது? ஏண்டா, உனக்கு தான் 21 வயசு ஆயிடுச்சா, நீ ஏன் இல்ல? நானா? எனக்கு வேண்டாம் அரசியல். நம்ம வேற யாரையாவது. இருக்கிறது 20 நிமிஷம், அதுல யாரடா போய் தேடிட்டு இருக்கிறது? நீ என்ன இல்லடா? சரிடா, அப்பா ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கெல்லாம் டைம் ஏதுடா? ராஜா, உனக்காக நாங்க உயிரை கொடுத்தாது வேலை செய்யறோம். நீ கண்டிப்பா நின்னுதான் தீரணும். வேண்டாண்டா. இல்ல ராஜா, நீ கண்டிப்பா நின்னுதான் தீரணும். வேண்டாண்டா. நின்னுதான் தீரணும். நில்லுங்க. எம்எல்ஏ நம்பி எம்எல்ஏ அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ மந்திரத்தை சொல்லி ஊதிய பூசோ. எம்எல்ஏ பவுன்சோ, அண்ணா போஸ்ட் எம்எல்ஏ பவுன்சோ பவுன்சோ பவுன்சோ. கத்திக்கிட்டு வர்ற யாரு? நான் தேர்தல் ஆபீஸ் கிளர்க்குங்க. ஐயா அண்ணன் போஸ்டா வந்துட்டதா விழா நடத்துறீங்களே. ஓஹோ, அதையே அதிகாரபூர்வமா சொல்ல வந்திருக்கிறியா? இல்லீங்க, இவரை எதிர்த்து கடைசி நிமிஷத்துல ராஜாங்கிற மாணவர் தலைவன் வேட்பாளர் மனுவை தாக்கல் பண்ணிட்டாங்க.
என்ன சொன்ன? அன்ன போஸ்ட் எம்எல்ஏ பவுந்து. எம்எல்ஏ பவுந்து இல்ல, எம்எல்ஏ கவுந்து. அந்த கொடிப்பய மாணவர் தலைவனால என்ன ஆகும்னு கேட்டியே, அவன் பின்னால எத்தனை பயலுங்க வர்றானுங்க பாத்தியா? புத்துல இருந்து ஈசல் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கியா? குடியா எது ஊர்வலத்தை? ஆமா ஆமா, ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏற்கனவே விட்ட ஊர்வலத்துக்கு பாக்கி ஊர்வலமா ஊர்வலம். ஏயா, தேர்தல் சமயத்துலதான் பொதுமக்களை சந்திக்கிறது நாம வச்சுக்கிட்டு இருந்தா நம்மள இறையா மதிப்பான். ஊர்வலமா நீங்க நான் தான் ஊர்வலம் போகணும். இந்த லட்சணத்துல மாலை வேற கட்ட அசிங்கமா இருக்கு. கயட்டாயா என்னடா இதெல்லாம்? இவங்கெல்லாம் என்ன தேர்தல நிக்க வச்சுட்டாங்கப்பா. உனக்கு ஏன்டா இந்த வேலை? ஐயோ, இது எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. இவங்க எல்லாம் தூக்கி கொண்டு போய் என்ன கையெழுத்து போட வச்சுட்டாங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க கூட இவங்க டைமே தரலப்பா. கடவுளே கடவுளே, உன்னை பத்தி நான் என்னவெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். டேய், இந்த நாட்டுக்கு அரசியல்வாதியை விட என்ஜினியர் தேவை, டாக்டர் தேவை, விஞ்ஞானிகள் தேவை. அவங்கள வச்சு தாண்டா வெளிநாட்டா நம்ம நாட்டை மதிப்பிடுறான். இந்த அரசியல் இருக்குடா, இது முன்னும் தொல்ல பின்னும் தொல்ல. ட்ரெயின்ல 3வது வகுப்புல பிரயாணம் பண்ற மாதிரி. ஏற வரைக்கும் கஷ்டம், ஏறின பிறகும் இன்னொருத்தனை ஏற விடக்கூடாதுன்னு கஷ்டம். அதே மாதிரி இந்த அரசியல்ல ஒரு பொறுப்புக்கும் பதவிக்கும் வர்றதும் கஷ்டம், வந்த பிறகு இன்னொருத்தனை வர விடக்கூடாதுன்னு கஷ்டம். இப்படி காலமெல்லாம் சொல்லப்படுற வேலை உனக்கு எதுக்குடா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரி, நின்னது நின்னுட்டேன். நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் இந்த கார்ல ஏறல. கொண்டாங்கப்பா ஒரு டாக்ஸி. ஓட் ஃபார் ராஜா, ப்ளீஸ் ஓட் ஃபார் ராஜா. குட்டி, எழுந்திருமா, எழுந்திரு. கோமரசாமி, உன் பிள்ளை தேர்தல்ல ஜெயிச்சிட்டாமா? அடே, உன் புருஷனோட சேர்ந்துட்டியா? குப்பி, உன் பிள்ளை ஜெயிச்சாங்கிறத விட நீ உன் புருஷனோட சேர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா உங்க பிள்ளைதாங்கிறது இப்ப யாருக்கும் தெரியக்கூடாது. நான் அப்புறமா சொல்றேன். ரொம்ப நெருக்கடியான நேரம், நான் வரேன். என்னையா இது மொட்டை? தேர்தல் முடிவை பத்தி பந்தயம் கட்டினேன். என்ன, நான் ஜெயிப்பேனா தோப்பேனா? நீங்க தோப்பீங்கன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. நீ எதுக்கையா கட்டி தோச்சா? ஜாமீன் தொகை போகுமா போகாதாங்கிறத பத்தி. ஒருத்தன் போயிடுன்னா நான் போகாதுன்னு போயிடுச்சு. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் பதவியில் நிலைத்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா. ஏங்க வந்து எவ்வளவு பெரிய தத்துவார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது, செருப்பால் அடிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது நாம உணர வேணாமா? என் வீட்லயே மகன் என்ன கிண்டல் பண்றா, ஊரானெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கும்படியா? ஏயா இப்படி மொட்டை அடிச்சு வந்து நிக்கிற? ஒண்ணும் காலப்படாதீங்க, கைவச வேலை இருக்குது. இங்க பாருங்க, என்ன தேர்தல் சமயமாச்சே, அவன் வித்துக்கிட்டு இருக்கிறானே டோப்பா. யாரியா நீங்க? டெலிபோனை கட் பண்ண வந்திருக்கமியா? டெலிபோனை கட் பண்ண வந்திருக்கிறியா? எம்எல்ஏக்கா வச்ச போன? நீ என்ன எம்எல்ஏ? இந்த ஆளுக்கு தான் ஜாமீனே போயிடுச்சையா? இதெல்லாம் பேசாத, ஏற்கனவே வந்து போயிருக்கிறோம். நீ எடுத்துக்கோ, கட் பண்ண சொன்னா கட் பண்ணிட்டு போயா. என்னையா இது? டெலிபோன் பியூன் வரைக்கும் இவ்வளவு சீக்கிரமா கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட போச்சா? இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. டெலிபோன் இல்லன்னா ரொம்ப அசிங்கமாச்சையா. அசிங்கம் தான். ஏன் தோத்த? தம்பி, இத எழுத வேண்டிய இடத்துல எழுதி பெர்மனன்ட் பண்ணிக்கிறோம். அது வரைக்கும் இத கையில வச்சுட்டு அந்த டெலிபோனை கீழே வச்சுட்டு போங்க. ஏயா, இவ்வளவு நாள் நீ வாங்கிட்டு இருந்த, இப்ப எங்களை வாங்க சொல்றியா? லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்காக 6 மாதம் உள்ள சொல்லுவேன். சட்டப்படி எழுதிப்படியா கொண்டாந்து வைக்கிறேன். ஏப்பா, அத கொஞ்சம் மரியாதையா சொல்லக்கூடாதா? உனக்குன்னே மரியாதை கிடக்கும் உங்க டீ கடை. என்னையா டீ கடையா? என்ன மளிகை கடை வச்சிருந்தீங்க? கேட்க சும்மா இருக்கிறியே? நான் கேட்டா என்ன சப்பளை இருப்பா? என் கௌரவம் என்ன ஆகுறது? என் கௌரவமே போகுதையா? கௌரவம் கௌரவம் நினைக்க முடியாது. நீ என்னையா பண்ண? சொல்ல சொல்ல நீட்டிக்கிட்டே இருந்த. இதெல்லாம் கண்டு காணாம இருந்தா தான் வாழ முடியும். முடியாதியா? முடியாதியா? முடியாது. என்னால ஒரு நிமிஷம் கூட பதவி இல்லாம உயிரோடு இருக்க முடியாது. மணி, என்னங்க? என் கௌரவம் போகாதையா? போன டெலிபோன் திரும்பி வரும். நான் எம்எல்ஏவா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த வீடு என்னைக்குமே எம்எல்ஏ வீடாத்தான் இருக்கும். எப்படி? இங்க வார சொல்றேன்.
என்னங்க தோத்து போன நம்பியப்ப நீங்க வராரு? வரட்டும், அவன் தான் வரணும். அவன் வந்தா தான் நமக்கு வெற்றி. வாங்க 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 வாங்க. ஐயா, நீங்க தான் என் பிள்ளைக்கு வாழ்த்து சொல்லி அவனை ஆசீர்வதிக்கணும். அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். போடுமா, நீயே போடு. ராஜா, உன்னுடைய வெற்றி என்னுடைய வெற்றி. ஆஹா, இந்த பண்பு தான் நம்ம நாட்டுல முக்கியமா வளரணும். மேல் நாட்டாரிடமிருந்து நாம கத்துக்க வேண்டிய எத்தனையோ பண்புல இதுதான் தலையாய பண்பு. அங்கெல்லாம் தேர்தல் முடிஞ்ச உடனே வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு முதல் பாராட்டு தெரிவிக்கிறது தோல்வி அடைஞ்ச வேட்பாளர் தான். ஆனா நம்ம நாட்டுல தேர்தல் முடிஞ்ச உடனே 2 வேட்பாளர் குடும்பத்துக்கும் விரோதம் உண்டாகி அந்த விரோதம் பரம்பரையா வளர்ந்து ஊர் 2 பட்டு கடைசியில அடி குத்து வெட்டு பழி இதுல போய் முடியுது. இதுக்கெல்லாம் மாறா தோல்வி அடைஞ்ச நீங்க என் வீடு தேடி வந்து என் மகனை பாராட்டினீங்களே, அந்த பெருந்தன்மைக்கு உங்களுக்கு நான் இந்த மாலையை இவருடைய பெருந்தன்மையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கல, பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாலையா போடுவீங்க. அதுக்குள்ள மரியாதையே வேற. ஆமாங்க சுந்தரவேல், நீங்க சொன்னது போல தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த 2 குடும்பத்துக்கும் உள்ள ஏற்படுற தகராற தவிர்க்கணுங்கிறது மட்டுமல்ல, அந்த 2 குடும்பத்தையும் ஒரே குடும்பமாக்கணுங்கிற புனிதமான முடிவோட தான் நான் உங்க வீடு தேடி வந்திருக்கிறேன். அப்படியா? என்னது? கொஞ்சம் தனியா பேசுவோமே வாங்கல. அம்மா நீங்களும் போ. வாங்க 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 வாங்க. விஷயம் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நேரடியாவே சொல்லிடுறேன். அதுவும் சுருக்கமா இருக்கட்டும். உங்க மகனும், அதாவது நம்ம எம்எல்ஏ ராஜாவும் என்னுடைய மகள் கமலாவும் ஒருத்தர் உயிருக்குயிரா நேசிக்கிறாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னங்க, நான் சொன்னதை கேட்டுட்டு நீங்க 2 பேரும் இப்படியாவது? சத்தியமா இத பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. 2 பிள்ளைகள் இங்கதாங்க இருக்கிறாங்க. கூப்பிடுங்க, நேர்ல கேட்டுருவோம். கமலா, உங்க பையனை கூப்பிடுங்க. ராஜா, என்னங்க, இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூப்பிட்டு கேளுங்களேன். ஒண்ணும் வேணாம், நீங்க போங்க. என்னங்க, ரொம்ப யோசனை பண்றாப்புல இருக்கு. யோசனை பண்றதா? இது எவ்வளவு பெரிய விஷயம். இது நாள் வரைக்கும் என் பிள்ளை கூட இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலைங்க. எனக்கு கூட தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் தெரியும். தேர்தலுக்கு முதல் நாள் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிட்டு என் மாப்பிளைய அனபோஸ்டா கொண்டு வந்திருப்பேன். ஆமாங்க, அனாவசியமா 2 பக்கத்துலயும் இவ்வளவு போஸ்டர்களை ஒட்டி வேஸ்ட் பண்ணி இருக்க வேணாம். ஒரே போஸ்டர்ல தேர்தலே முடிச்சிருக்கலாம். அதாவது அன்ன போஸ்ட். தேர்தல் இருக்கட்டுங்க, கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னங்க, அவர்தான் அன்ன போஸ்ட் மாப்பிள்ளைட்டாரு, அவரு போய் என்ன நினைக்கிறது? உங்க முடிவை சொல்லுங்க. அவரு பொண்ணை பெத்தவரு, ஒரு முடிவுக்கு வர அவருக்கு உரிமை உண்டு. நான் பிள்ளைய வளர்த்தவன் தான். அப்போ பெற்றவங்க ஆப்கானிஸ்தானத்துல இருக்கிறாங்க. இது நாம நடத்தின தேர்தல் மாதிரியே இருக்குது இதுவும். அப்ப சரி, ஒரு ஸ்பெஷல் பிளேன் எடுத்துக்கிட்டு நேர ஆப்கானிஸ்தானத்துக்கு போய் அவங்க கிட்டே பேசிட்டு வந்துருவோம். அந்த சமம் உங்களுக்கு வேண்டாங்க. நானே அவங்கள வரவழைச்சு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லி அவங்க அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். வெரி குட், வெரி குட். இத பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை என் வீட்டுல தான், அது வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுல. கொஞ்சம் இல்லைங்க, உங்களுக்கு பதவி பறிபோன பிற்பாடு உங்க மூளை நல்லா வேலை செய்யுங்க. என்ன லட்சுமி இது? இந்த ஊரே ஒன்னா சேர்ந்து நம்பியப்ப சங்காத்தமே கூடாதுன்னு அவனை தேர்தல்ல டெபாசிட் இழக்க வச்சு ஒரு மூலையில ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த குறப்பையம் அவன் இவனை நமக்கு சம்பந்தியா கொண்டு வந்து நிறுத்தி சரிக்கு சமானமா இல்ல பேச வச்சு விட்டான். அது சரிங்க, ஆப்கானிஸ்தானோன்னு சொன்னீங்களா? அது என்ன? அது சரி போ, அதையாவது உளராம தெளிவா சொன்ன இல்ல, அதை நினைச்சு முதல்ல சந்தோஷப்படு. ஏன் சொன்னீங்க? லட்சுமி, இந்த நம்பியப்பன் தான் நம்ம பிள்ளைய மருமகனாக்கிக்க ஆசைப்படுறான்னு இருந்தா அப்பா அவன் குறப்பையம் அவன் சம்மதமான்னு வெளிப்படையா கேட்டுடலாம். ஆனா இந்த பிள்ளைங்க ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையை நான் அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, குறப்பையலாவது எனக்கு மருமகனா வர்றதாவது நம்ம எழுந்திருச்சு போயிட்டான்னா இந்த பிள்ளைங்க கல்யாணத்தை நானே தடுத்து நிறுத்துற மாதிரி ஆயிடும்.
அதுக்காக என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னா, அவன் பொண்ணுகிட்ட முதல்ல இந்த உண்மையை போட்டு உடைக்கணும். பொறப்பாய பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சு அவ ஸ்ட்ராங்கா நின்னுட்டா, இந்த நம்பியப்ப நான் நம்பி எடுத்துடுவேன். கூப்பிடு அந்த பொண்ணைங்க. அம்மா கமலா. அம்மா, இப்ப நான் உங்ககிட்ட மிக பயங்கரமான ரகசியம் ஒண்ண சொல்ல போறேன். அதை கேட்டதும் உன் மனம் அதிர்ச்சி அடையக்கூடும். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ரகசியத்தை சொல்லுங்க. அம்மா அம்மா முதல்ல உட்கார். ஏம்மா, இந்த நரிக்குறவ கூட்டத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஏன், பாத்திருக்கேனே. நீ பாத்திருக்கலாம். அவங்க வாழ்க்கை, நடவுட பாவனை இதெல்லாம் என்ன உனக்கு தெரியுமா? என்ன? அதாவதுமா, அவங்களுக்கு நிலையான ஊர் கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது. கண்டதை தின்னுகிட்டு கண்ட இடத்துல டேரா போட்டுக்கிட்டு அப்படியே ஊர் ஊரா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு படிப்பே கிடையாதுமா. அதுவும் படிப்பு கிடையாதுன்னா எப்படி? அந்த வாசனையா கிடையாது. இருந்துட்டு போட்டுமே, அவங்கள பத்தி இப்ப என்ன? அம்மாடி, அப்படி படிப்பு வாசனையே இல்லாத, நாகரிகமும் தெரியாத நாடோடி கூட்டத்துல பிறந்தவன் தான் நீ விரும்புற ராஜா. கட்டிக்கிறியம்மா? சம்மதிக்கிறியம்மா? இவ்வளவுதானா? என்ன இல்ல, எங்க அப்பா மாதிரி எம்எல்ஏவா இருந்துகிட்டு ஊரெல்லாம் லஞ்சம் வாங்கி ஏழை பாழைங்க வயித்துல அடிச்சு பெரிய மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கிற அயோக்கியர்களோன்னு நினைச்சேன். இத பாருங்க, கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எங்க அப்பாவை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, இவங்க அப்பா இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தால் இவதாங்க எனக்கு மருமக, இவதான் எனக்கு மருமக. நீ வாமா. கொஞ்சம் விடு. இங்க பாருமா, ராஜாவுக்கு அவன் அப்பா அம்மாவை இன்றைக்கு தான் நான் அறிமுகப்படுத்த போறேன். அவனுக்கே தான் யாரோட பிள்ளைங்கிறது இன்னைக்கு தான் தெரிய போகுது. அது வரைக்கும் நான் சொன்ன ரகசியத்தை அவங்கிட்ட சொல்லிடாதம்மா. இல்ல, சொல்ல மாட்டேன். சரி லட்சுமி, நான் போய் ராஜாவோட அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. அது சரி. என்ன பசங்க இந்த காலத்து பசங்க, படிப்புங்கிறாங்க, பண்புங்கிறாங்க, சீர்திருத்தங்கிறாங்க. ஆனா பெத்த அப்பா அம்மா விஷயத்துல மட்டும் மிருகத்தனமா நடந்துக்கிறாங்க. யாருங்க? யாரா? தாழ்த்தப்பட்ட ஜாதியில பிறந்த பையன் ஒருத்தனை அவங்க அப்பா அம்மா வளர்க்க முடியாம வசதியான குடும்பத்துல கொடுத்து வளர்க்க சொல்லி இருக்காங்க. இவனும் படிச்சான், வளர்ந்தான், இப்ப பெரிய பதவிக்கு வந்துட்டான். இந்த சமயத்துல அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இவங்க தாண்டா உன்னை பெத்தவங்கன்னு அறிமுகப்படுத்தினா அந்த பையன் என்ன கேட்கிறான் தெரியுமா? இவங்க என்ன ஜாதி, நானாவது இவங்க பிள்ளையாவது அப்படின்னு கேட்கிறானா. யாருப்பா அவன்? உங்க காலேஜ்ல தாண்டா படிக்கிறானா. அந்த மாதிரி பயலுக்கு நீ தலைவன். அதனாலதான் கேட்கிறேன், யார் அவன்? சொன்னா உன்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண வேணாம். பெத்தவங்களை மதிக்காத அவனை பத்தி கல்லூரி பூராவும் சொல்லி அவனை தலைகுனிய வச்சு அவங்க அப்பா அம்மா கால்ல விட வைப்பேன். அவன் பேர் சொல்லுங்கப்பா. அவனு உன் பேர் கொண்டவன் தான். என்ன பாரு, ராஜாங்கிற பேர்ல எங்க காலேஜிலேயே நான் ஒருத்தன் தானே படிக்கிறேன். நீதான் வச்சுக்கோ. நீயே தாண்டா. டேய், உங்க அப்பா அம்மா ஆப்கானிஸ்தானத்துல இருக்காங்கன்னு சொன்ன இல்ல, அது அப்பட்டமான பொய். இங்க தாண்டா இருக்காங்க, பாரு நீ. என்னத்து அடிக்காரு? இந்த ஊருக்கு எதுக்கு கூட்டி வந்தேன்? இது என்ன ஊரு? சென்னப்பட்டணம். என்னத்தே சென்னப்பட்டணம்? பட்டினி. ஒரு ஹோட்டல்ல கூட எச்சியாலே வெளியில வந்து விட மாட்டேங்குது. எச்சையில துண்டானுங்கோ, எச்சையில துண்டான். பிளேட்ல தின்றான். இங்க ஒரு கண்ணாலும் கூட நடக்க மாட்டேங்குது. அப்படியே தப்பி தவறி மோளா சத்தம் கேட்டு நாம போறதுக்குள்ள கண்ணால முடிஞ்சு போயிடுறாங்க. ஒரு வாழை மரத்தை கட்டி வச்சு 8 கண்ணாலத்தை பண்றாங்க. அதுக்கு பேரு பட்டானா? வேண்டாம், நாம வேற ஊருக்கு போலாம். சுரடிமாரே, இல்ல 2 நாள் இங்க இருப்போம், எங்கயாவது எச்சியில விழுகிறா பாப்போம், இல்லன்னா வேற ஊருக்கு போவோம். நாம தின்னுட்டு போட்டா தான் எச்சியல கூட கிடைக்கல. நீ ஒரு தலைவன். எங்க உட்காருங்க பாப்பா. கூத்திக்கிறேன். ஐயோ, இப்படியா உட்கார்றது? சரியா உட்காரணும். சரி, கால் மேல காலை போட்டு நம்மள உட்காரணும். எங்க நேத்து நான் சொல்லி கொடுத்தேனே, அத நான் இப்ப கேட்க போறேன். பதில் சொல்லுங்க பாப்போம். யாராவது உங்களை பார்த்து how are you அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவேன்? ஃபைன்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஐயோ, ஃபைன் இல்ல, ஃபைன். எங்க உங்களுக்கு யாராவது மாலை போட்டா என்ன சொல்வீங்க? காய் பல்ல குப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ. அட போக மாமா, நீங்க சரியாவே சொல்லல. அதான் நல்லா சொல்றாங்க. குப்பியா, என்ன பார்த்து மாமா சொல்லுது, உன்னை பார்த்து அத்தை சொல்லுது.
அலக்குட்டி அலக்குட்டி. நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு செல் பொண்ணு செல் பொண்ணு. நிறுத்து நிறுத்து. எங்கேயோ மோள சத்தம் கேட்குது, கண்ணால நடக்குது. வாங்க போல. என்ன சாமி பணக்கார சாதிக்கு விருந்து வைக்கிறேன், பசிக்கிறேன், எங்களுக்கு சோறு போடு சாமி. மணி அடிச்சு விரட்டியா இவங்க. அடிக்கல விழா முடியட்டும், சாப்பாடு போடு. விழா அப்புறம் நடத்துங்க சாமி, முதல்ல பசிக்கு சோறு போடு. என்ன சாமி? மணி சீஃப் கெஸ்ட் வந்தாச்சியா? மாலை எடுத்துட்டு வா. வர வேண்டும் வர வேண்டும். வாங்க. Thank you. How do you do? Fine. Thank you, thank you. Please. Ladies and gentlemen, cheers for the health of our esteemed visitors from Afghanistan. Cheers! என்னமோ ஆப்கானிஸ்தான் நாங்க தம்பதிகள் நாங்க எப்படி குடிக்கிறோம்? என்ன இது? தென்ன தேய்ச்சிக்கைய கோட்டையை தொடச்சுக்கிறாங்க. டவல் இல்லையோ என்னமோ. பாத்தீங்களா? இந்த பயலும் சாப்பிட்டுட்டு உடம்புலதான் தொடச்சுக்கிறான். அதேதான் இவனும் செய்யறான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏங்க, நம்மால கூட பிடி குடிக்க முடியாதுங்க. மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறான். நடுக்கண்ணு பொலிக்கண்ணு தட்டி பண்ண வந்த பாஜுக்கு. ஏன் இப்படி பயந்து நடுங்கிறான்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். இப்படி ஆடுறா? அங்க பாருங்க, அங்க பாருங்க. ஐயோ சுமாரு. இந்த பயலுக்கு ஆடுற மாதிரியே இவன் ஆடுறான். சந்தேகமே இல்லைங்க, இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான். ஆப்கான் தம்பதியா நீ? மலைக்கோட்டையா? நம்ம மலைக்கோட்டையா? ஆமா ஆமா, சுட்டு கோட்டெல்லாம் போட்டு அடையாளம் தெரியாம அசிங்கமாகி போட்டான். அது பக்கத்துல யாரும் தொப்பி போட்டது நம்ம குப்பி. பேச்சில் தெரியுதடா, நீ ஜாதி குறவன்னு. சுத்தவேலு, எழுத்தாளர் வேலை எங்கிட்ட காட்டுறியா? நீ கடையில விடுற சரடெல்லாம் வாழ்க்கையில விட்டு என்ன ஏமாத்தவன் பாத்தியா? மை டியர் எக்ஸ் எம்எல்ஏ, அனாவசியமா வார்த்தையை கொட்டாதீங்க. என்ன கேட்கணுமோ அத கௌரவமான வார்த்தையில கேளு. இந்த பையன் தகப்பன் பேர் தெரியாத அனாதை தானே. பாத்தீங்களா, உங்க பாணியை விட மாட்டேங்கிறீங்களே. மிஸ்டர் நம்பியப்பன், பிறப்பின் ரகசியத்தை மேடையில பேசியே பல அறிஞர்களையும் மேதைகளையும் மேல வரவிடாம தடுத்துட்டு இருந்த காலம் ஒண்ணு இருந்துச்சு. இப்ப அது மலையேறி போச்சு.
யாரையும் எப்படி பிறந்தான்னு கிளறாதீங்க, எப்படி இருக்கான்னு பாருங்க. அப்ப யார் இவன்? அவங்களோட பிள்ளை. அவங்க யாரு? இவனை பெத்தவங்க. என்னையா பெறட்டுற? எனக்கு தெரியா? நீ எடுத்து வளர்த்த இந்த அனாதை புள்ளைக்கு என்ன போன்ற பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி என் சொத்தை அபகரிக்கிறதுக்கு நாடோடி கும்பலை சேர்ந்த நரிக்கிறவன் குரத்திக்கு நாகரீக வேஷம் போட்டு இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க. இவன் தகப்பன் பேர் தெரியாத அனாதை புள்ளதான். சாமே, ஏன் சாமி அடிக்கடி அசிங்கமான பேச்சு பேசுற? எந்த புள்ளைய பார்த்து நீ என்ன பேச்சு பேசுற? சாமே, இந்த புள்ளைக்கு தகப்பு இவரு. இந்த ஒருத்தனுக்கு முந்தாணி போட்டு இந்த புள்ளைய பெத்தெடுத்த தாய் நான் சாமே. அப்போ நீங்க நரிக்குறவ கூட்டம் தானே? ஆமா சாமே. மிஸ்டர் நம்பியப்பன், அந்த நரிக்குறவங்க 200 தலைமுறைக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அந்த ஜாதி நரிக்குறவங்க ஜாதி தான்யா. ஆனா 4 தலைமுறைக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன ஜாதி சொல்ல முடியுமா உன்னால? ஆயிரக்கணக்கான வருஷமா எழுதாத சரித்திரம் உள்ள கூட்டையா இது. இருக்கலாம்யா, ஆனா அந்த ஆயிரக்கணக்கான வருஷங்களா ஒன்ற இடம் இல்லாம கண்ட பிளாட்பாரத்துல படுத்து தூங்குற கூட்டம் தானே இது. சாமே, பிளாட்பாரத்துல ஆயிரக்கணக்கானவங்களோட படுத்து தூங்கும் போது கூட கட்டின புருஷன் ஒருத்தனை தான் சாமி கட்டி பிடிப்போம். 10 அடுக்கு மாடி வீட்டுல இருந்துகிட்டு பக்கத்து வீட்டுல எந்த மைனர் கிடப்பான்னு பாக்குற கூட்டம் இல்ல சாமி என் கூட்டம். மரியாதையா பதில் சொல்லு. கேக்குற கேள்வி மறுவாதைய கேளு சாமே. குறை கூட்டத்துக்கு மரியாதையா கொடுத்தா என்ன சாமே? சாமே, நீ ஓயாம பேசிக்கிட்டே இருக்க பாரு, அதை நாங்க செஞ்சுக்கிட்டே இருக்கோம் சாமே. என்ன செய்யறீங்க தெரியல? ஆயிரக்கணக்கான வருஷமா எங்க குறை கூட்டத்துக்குன்னு ஒரு கையளவு பூமி சொந்தமா இருக்கா? நீ என்ன பண்ற சாமி? ஏழைகளை கை தூக்கி விடுறேன்னு பேசிக்கிட்டு ஊர்ல இருக்கிற இடத்த பாதி வளைச்சு போட்டுக்கிட்டு 8 அடுக்கு மாடி வீடு கட்டி அதுல நிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம காலியா போட்டு வச்சிருக்கிற. நாங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லாம பிளாட்பாரத்துல படுத்து கிடக்கிறோம். இப்ப தெரியுதா சாமி நாங்க பிளாட்பாரத்துல இருக்கிறதுக்கு எந்த பாட்டம் காரணம்னு? சாமே, எந்த வகையிலயும் உன் கூட்டத்தை விட என் கூட்டம் ஒண்ணு கெட்டு போயில சாமே. என் பிள்ளைக்கு உன் பொண்ண குடுக்க போறியா இல்லையா? நாடோடி நரிக்குறவ பய எனக்கு மருமகனா? அப்பா, நீயா? ஆமா, நானேதான். என்ன சொன்னீங்க? அந்த நரிக்குறவ உங்களுக்கு மருமகனா வரக்கூடாதுன்னு தானே? ஆமா. அதே நரிக்குறவ கூட்டத்துக்கு நான் மருமகனா போறேன். மாஜி எம்எல்ஏ சாமி, உங்களுக்கு சக்தி இருந்தா என்ன தடுத்து நிறுத்திக்க சாமி. நறுக்கண்ணி தண்டு வர சொல்லுவரே. சாமியா, எப்ப இந்த பொண்ணு எங்க சாதின்னு சொல்லுச்சோ இனிமே அது எங்க சாதி, எங்க பொண்ணு, ஏன் மருமக அப்படி நில்லுராசா. சாமியாய், உன் நெஞ்சு மேல தில்றதா அந்த பொண்ணு தொட்டு பாரு சாமி, தொடு சாமி. சாமே, இப்ப புரிஞ்சுதா சாமி என் கூட்டம் என்னன்னு? சாமே, உன் கூட்டத்தோட படிப்பும் உடுப்பும் தான் சாமி எங்க கூட்டத்துக்கு வேணும். என் கூட்டத்தோட மனசு உங்களுக்கு எல்லாம் வேணும் சாமி, மனசு வேணும். சாமி, இப்ப நீ என்ன சொல்ற? நீயே உன் பொண்ண கண்ணாலம் கட்டி எங்க கூட அனுப்ப போறியா இல்ல நாங்களே கூட்டிட்டு போய் கண்ணாலம் கட்டிக்கிட்டுமா? என்ன சாமி முடிச்சீரு? எங்க மாப்பிள்ளை சாதாரண இல்ல, உன்னை மண்ணே கவ வச்ச எம்எல்ஏ பொண்ணு கொடுக்க போற இல்ல சொல்லு சாமி. என்ன சாமி சொல்ற? அத்தா, அந்த நல்ல மனசெல்லாம் எங்க அப்பனுக்கு வராது. இனிமே நமக்கு என்ன இங்க வேலை? வாங்க பிளாட்பாரத்துக்கே போவோம். நீங்களாம் யாரு? மத்திய சர்க்கார் ரகசிய போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவர். உங்க வீட்டை சோதனையிடுவதற்காக வந்திருக்கும். என் வீட்டையா? எந்த வீட்டை எதுக்குங்க சோதனை போடணும்? நான் ஏழைக்கும் ஏழை. இருக்கிறத எடுத்துக்கலாமா? தாராளமா. ப்ளீஸ் கம் ஆன். இருங்க இந்த இடத்தை.
அவ்வளவு வைரங்கள். ஆமா, ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்கல்ல? பொய் சொன்னேன். இனிமே இருக்கிறதெல்லாம் நானே எடுத்து கொடுத்துறேன். கமா. இந்த இடத்துல இருக்கு. வெட்டி எடுங்க இந்த இடத்துல. அதான் நானே எடுத்து கொடுத்துட்டேனே. இனிமே என்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, இருக்கிற இடம் எனக்கு தெரியும். வாங்க போ. கடைசிப்படி எடுங்க. என்ன மிஸ்டர் நம்பியப்பன், இந்த தங்கத்தையும் பணத்தையும் எத்தனை நாளா புதைச்சு வச்சிருந்தீங்க? அது சும்மா சொல்லுங்க. அதான் எல்லாத்தையும் பிடிச்சாச்சே. 8 வருஷமா புதைச்சு வச்சிருந்தேன். 8 வருஷமா? இது பல பேர் சர்க்காருக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணம் இல்லையா? இந்த நாட்டு ஏழை மக்களுக்கு புது வாழ்வு கொடுப்பதற்காக நமது சர்க்கார் தீட்டி இருக்கிற பல திட்டங்களுக்கு பயன்படக்கூடியது இல்லையா? இப்படி ஒருத்தருக்குமே பயன்படாம 8 வருஷமா புதைச்சு வச்சிருக்கீங்களையா? இது நியாயமா? மிஸ்டர் நம்பியப்பன், இந்த நாட்டு சட்டப்படி புதைக்கப்பட வேண்டியது பணம் ஒண்ணுதாயா. அதே சட்டப்படி வெளியே நடமாட விட வேண்டியது பணம். அந்த பணத்தை பணமாக்கி பூமிக்குள்ள புதைச்சு வச்சிட்டதுனால எண்ணிறங்காத ஏழை மக்கள் எல்லாம் நடப்பணமா நலிஞ்சு கிடக்குறாங்க ஐயா, நலிஞ்சு கிடக்குறாங்க. பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் தங்கள் உயிரையெல்லாம் பணைய வச்சு பாரத மண்ணிலே இருக்கின்ற தங்க சுரங்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கத்தை சுயநல பாவிகளான நீங்க ஏயா மறுபடி கொண்டு போய் பூமிக்குள்ள புதைச்சு வைக்கிறீங்க? வெட்டிடுவோமா? சட்டவிரோதமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை பேர் ஜாதகமும் மத்திய சர்க்கார் கையில இருக்கு. மெதுவாத்தான் பிடிப்போம். பிடிச்சா இப்படித்தான் பிடிப்போம். நீ என்னங்க கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் பிடிக்காம விடவே மாட்டோம். Be careful. Come on. ஐயோ, என் வைரம் எல்லாம் போச்சு. நான் சேர்த்து வச்சிருந்த பணம் எல்லாம் போச்சு. நான் புதைச்சு வச்சிருந்த தங்கம் எல்லாம் போச்சு. எல்லாமே போச்சு போச்சு போச்சு. எது போனா என்னய்யா? உன் பொண்ணுக்கு அந்த குழப்பயலுக்கு இன்னைக்கே கல்யாணம் நடக்க போகுது. மோள அடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதுக்கு நீ என்ன செய்ய போற?